தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கு மதிப்பிற்கு உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, மற்றும் இந்த அருமையான மன்றத்திலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, என் அன்பிற்கினிய இளவல் அண்ணா சச்சிதானந்தம் அவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் எதிர்பாராமல் காசி பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கு நிறைய பனி, குளிர், நிறைய மகாசன்னிதானம் தர்மயாதின மகாசன்னிதானம் அவர்கள் காசியிலே ஒரு 5 நாட்கள் தங்கி சிவராத்திரியிலே அங்கே வழிபாடு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஆன்மார்த்தமாக இருக்கின்ற பெருமானையும் ஆச்சாரியரை வழிபடுகின்ற சொக்கலிங்க பெருமானையும் அழைத்து காசிக்கு இங்கிருந்தே அவர்கள் சென்றார்கள். தரைப்பயணமாக அவர்கள் பெரிய ஒரு வேன், 2 வேன், அதில் ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் பயணம் செய்து அவர்கள் காசியை அடைந்தார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு முன்னாலே சென்னை வந்து அவர்கள் சென்றதாலே நான் சென்று அவரை தரிசிக்க வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக பேசுவார், இந்த முறை உங்களுடைய நண்பரெல்லாம் வருகிறாளே, நீங்கள் ஏன் காசிக்கு வரக்கூடாது என்று அவர்கள் காசிக்கு வரும்படியாக அவர்கள் சொன்னது ஒரு ஆணையாக நான் கொள்ள வேண்டியதாக இருந்தது. காரணம், 25வது மகா சன்னிதானம் இப்போ இருக்கிற 27, 26 முதல்ல இருந்தால், அதுக்கு முன்னே இருந்தவர் 25 சுப்பிரமணிய தேசிகர்னு பெயர். அவர் என்னுடைய தந்தையாரை காசிக்கு வரும்படியாக அழைத்து சென்றார்கள். நான் அப்பொழுது முதுகலை படித்து கொண்டிருக்கிறேன். சென்னையில் முதுகலை என்று எனக்கு நினைவில் இளங்கலையினுடைய இறுதி ஆண்டாக இருக்கலாம். அவர் என்ன செய்தார், தனியாக ஒரு ரயில்வே கிட்ட சொல்லி கம்பார்ட்மெண்ட், தனி கம்பார்ட்மெண்ட், ஏசி கம்பார்ட்மெண்ட், ஆதீனத்தை சார்ந்த மகா சன்னிதானம், மற்ற பணியாளர்கள் மற்றும் புலவர்கள் எல்லோருக்கும். அது சென்னை சென்ட்ரலில் புறப்பட்டால் நேராக காசிக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். இடையில இட்டாச்சின்னு நினைக்கிறாங்க, இறங்கி வேறு மாறணும். இவர்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் செல்லுகின்ற அந்த கம்பார்ட்மெண்ட் பெட்டி இருக்கு இல்லையா, அதை அங்கங்கே இணைத்துடுவார். எனவே இவர்கள் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறினால் காசியில் தான் போய் இறங்கணும். அப்படி செய்தார்கள் 25ஆம் மகா சன்னிதானம். அப்பொழுது என்னுடைய தந்தையார் தனியாக போக முடியாது என்று சொல்லி என்னுடைய தமக்கையாருடைய கணவன், மூத்த தமக்கையாருடைய கணவன், அவரை துணையாக அழைத்து கொண்டு சென்றார். ஏறக்குறைய ஒரு 10-15 நாட்கள் அங்கே இருந்து வந்தார்கள். 25வது மகா சன்னிதானம் அப்பாவை அழைத்து கொண்டு போனது போல நம்மையும் இவர் அழைக்கிறார் என்று நான் எண்ணினேன். வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு வாய்ப்பாக நமக்கு வருகிறது, அதை தள்ளி போகக்கூடாது என்று தான். மகா சன்னிதானம் அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் பின்னால் நான் வருகிறேன்னு சொல்லி ஓதுவா மூர்த்திகள், நான், இன்னும் மற்ற நண்பர்கள், சிங்கப்பூரில் இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் விமானத்தில் தான் போனோம். ஏன்னா நேரம் கிடையாது, நாள் நமக்கு கிடையாது. நாளை விமானத்தில் சென்று இருந்தாலும் அங்கே என்ன ஆயிட்டு, 2 நாட்கள் ஒன்றும் பனி தெரியல. கோயில்ன்ற பொழுது சட்டெல்லாம் போடக்கூடாது என்று நான் வழக்கமாக வைதிகமாக சென்றால் அந்த பனி கொஞ்சம் தாக்குது, எப்படி இருந்தாலும் தாக்குது. ஒரு 2-3 நாள் அங்கே கோயிலில் கலந்துக்கிட்டோம். ஒரு நாள் கம்ப்ளீட்டாக நான் எங்கேயும் போகலை. உடம்பு சரியாக போடக்கூடும் இல்லையா, அதனால் திரும்பி போகணும் இல்லையா, ஒழுங்காக போகணுமே என்று கங்கையிலே முடிக்கிட்டு ஒரு வாரம் அங்கே ஏறக்குறைய 5 நாட்கள் அங்கே இருந்தேன். அதனால் கொஞ்சம் தொண்டையும் கொஞ்சம் இன்னும் சரிப்படலை. அந்த குளிர் வந்ததுனால இன்னும் சரியாக சரிப்படலை.
நம்முடைய திருமந்திரத்தில் இப்பொழுது காலசக்கரம் நாம் பார்த்து வருகிறோம். 17வது பாடல் மந்திரம் இன்றைக்கு நாம் பார்க்கணும். இந்த பகுதியில் காலசக்கரம் என்று அவர் சொல்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார், பின்னால் அடுத்த பகுதியாக ஆயுள் பரீட்சைன்னு சொல்ல போகிறார். உடம்பை நமக்கு பெருமான் தந்தது, இந்த உடம்பினுடைய துணையோடு அவனை அடைய வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். மானிடப்பிறவி அரிய பிறவி என்று சொன்னாலும் அது அறநூல்கள் எல்லாம் ஔவையார் போன்றவெல்லாம் மானிடப்பிறவி அரிதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அரிது என்பதை நம்முடைய சாத்திரம்தான் சொல்லுது. அப்பர் பெருமான் குறிப்பாக சொல்லுகிறார், தில்லையிலே சென்று எடுத்த பொற்பாரத்தை காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு தரிசனம், தில்லை தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பிறவி நமக்கு தவம் என்கிறார். பொதுவாக பிறவி வினைதான், வினையால் தான் நம்ம பிறக்கிறோம். ஆனால் வினையை கழிப்பதற்கு நாம் வருகிற பொழுது இதுபோன்ற நல்ல தரிசனங்கள், நல்ல இது போன்ற சங்கங்கள், அமைப்புகள், அடியார் கூட்டம் இதெல்லாம் நமக்கு வாய்த்தால் அது தவம். இந்த பிறவியிலே ஒரு நமக்கு தவம். அதனால் வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி என்று அந்த பிறவியை பாராட்டுறார். பொதுவாக பிறவி வேண்டாம் என்று சொல்லுகின்ற திருமுறை ஆசிரியர்கள் பிறவி வேண்டும்னு சொல்கிறாங்கன்னா எதற்காக சொல்கிறாங்க? இதுபோல் ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கும் என்றால் வேறு எந்த பிறவிலும் கிடைக்காது, இந்த பிறவியில் தான் கிடைக்கும். தேவர் பிறவியை கூட இங்கே வரணும், அவரெல்லாம் கூட அங்கே வரணும். அதைத்தான் சித்தியாரில் சொல்கிறேன். மானிடப் பிறவிதானும் வகுத்தது. நாமெல்லாம் மானிடராக பிறந்திருக்கிறோம். தேவரி பிறப்பு என்பது நம்மை விட உயர்ந்த பிறப்பு. ஏன்னா நல்வினை செய்து புண்ணியத்தினாலே அந்த தேவரி பிறப்பு அது கூட சிறந்ததல்ல என்று நம்முடைய கருத்து. காரணம், வானிடத்தவரும் இங்கே வந்து மண்மேல் அறந்தனை அர்ச்சிப்பார்கள். அவங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும்னா இங்கே தான் வரணும். உமையம்மையாக இருந்தாலும் கூட காஞ்சிபுரம் வந்து தானே கம்பனை வழிபட்டாங்க. அதனால் இது கர்ம பூமி. இந்த பிறவியிலே, இந்த நிலவுலகத்திலே மானிடராக பிறப்பு சிறந்தது. மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் மானிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக என்று சாத்திரம் சொன்னதைத்தான் திருமூலர் தம்முடைய ஆகமசாரமான இந்த நூலில் சொல்லுகிறார். அந்த காலசக்கரம் சொல்கிறது ஏனென்றால், உங்களுக்கு என்று ஒரு காலம் உண்டல்லவா. பொதுவாக காலம் இருக்குது, அது பாகுபாடு அதுக்கு கிடையாது. காலம் இருந்து கொண்டிருக்கு, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் காலத்திலே நமக்கு நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, நமக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் ஒரே மாதிரி கிடையாது. காலம் ஒன்றாக இருந்தாலும் இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு 5 மணி ஆக போகுதுன்னு சொன்னால், இந்த 5 மணி என்பது எல்லாருக்கும் பொது தான். ஆனால் இந்த 5 மணிக்குள்ளே நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் திருமந்திர வகுப்பில் இருக்கிறோம். மற்றவர்கள் அங்கங்கே ஒன்று செய்கிறாங்க, பார்க்கிறோம். எனவே காலம் ஒன்றாக இருந்தாலும் அவரவருடைய நிகழ்ச்சிகள் வேறு. அது வினை காரணமாக, தவம் காரணமாக. அதனால் மானிடப் பிறவிகளை பிறக்கின்றவர்கள் எல்லாம் பூஜை செய்வது கிடையாது. அந்த சிவபூஜையை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு சொல்லுகின்ற திருமூலர் உடம்பை சொல்லுகிறார். உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடம்பை வளர்த்தால் நமக்கு அது பூஜைக்கு பயன்படும் என்று சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஒரு 5 மணி சொல்லி அது முடிஞ்சோன்னு பேசும்.
இப்போ பண்ணுறீங்களா? இது தொண்டையில் தொண்டை கிளியர் ஆகுது. சரி, ஓகேவா? என்னங்க என்னங்க கழுத்தை கொஞ்சம் கண்ணு அப்படியே இருக்கு. ஃபீவர் இருக்கா? லைட்டாக இருக்கா? ஃபீவர்லாம் சும்மா கண்ணு கழுத்து பள்ளம் கண்ணு மூட்டுருங்க. அப்போ அந்த எஃபெக்ட் நான் எம்டி படிச்சிருக்கேன் சார். அக்கு பஞ்சர் பண்ணுறேன். சரி சரி 7 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். இது அக்கு ப்ரெஷர் இதில் இது அக்கு ப்ரெஷர். வெளியே வந்து நாங்கள் நீடெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது. சரவண சாஸ் கூட இது மாதிரி தான் இருந்தார். அவருக்கும் பண்ணி உடனே 5 மினிட்ஸ் ரெக்கவர். சரி பரவாயில்ல கழுத்து கொஞ்சம் சுவாசம் நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் பிடிச்ச செய்வோம். ஏன்னா ரெக்கவர் படுத்து அப்படி அது அந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு லேசாக அப்படி கண் சிம்பிள் படப்படம் பட்டாம்பூச்சி. சரி எங்கே கற்றுக்கிட்டீங்க தெரியல. எங்கே கற்றுக்கிட்டீங்க? நான் 2014 16 வாங்கினேன் சார். சரி 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 இப்போ கொஞ்சம் அப்படி பேசுகிறேன். இப்போ இது கொஞ்சம் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகின்ற மாதிரி பெருமான ஒரு மருத்துவரை அனுப்புகிறார். சொல்ல வேண்டிய அதான் ஒன்று இல்லை பெட்டர். ஐ ஃபீல் பெட்டர். அதனால் திருமந்திரத்தில் அவர் என்ன செய்கிறார், உடம்பை வளர்ப்பதற்கு பிராணாயாமத்தை முக்கியமாக சொல்கிறார். அதைத்தான் ரொம்ப வற்புறுத்துகிறார். அது எளிமையான ஒன்று, அதைத்தான் நாம் புறக்கணிக்கிறோன்றார். பின்னாலெல்லாம் பேச போகிறார். அந்த பிராணாயாமத்தை முறையாக நாம் செய்தாலே உடல் வலிமைப்படும், ஆயுளுக்கு கேடில்லை என்றெல்லாம் அவர் சொல்லி, இது எதற்காக என்றால் பெருமானை அடைவதற்கு இது ஒரு வழி. அவரை அடைவதற்குத்தான் இந்த உடம்பை தந்திருக்கிறார். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு உலகியலுக்கு போகாமல் உடம்பின் மூலமாக அருளியலுக்கு வர வேண்டும் என்றுதான் திருமூலர் வழிகாட்டுறார். சாத்திரங்களில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஏறு உழுகின்றார்களே உழவர்கள், அந்த கலப்பை இரும்பால் ஆகிருக்கும், இரும்பினால் ஆகிருக்கும். ஏன்னா மண்ணை தோன்றதுக்கு இரும்பினால் ஆகிருக்கும் கலப்பை. நமக்கு கொடுத்துருக்கிற இந்த உடம்பு பொன்னால் ஆனதுன்றார், பொன் கொடுன்றார், பொன் கலப்பை என்றார். இது இந்த உடம்பு பொன் கலப்பை. அந்த மாதிரி ஒரு உழவனுக்கு ஒரு பொன் கலப்பை கொடுத்தா அதை என்ன பண்ணுவான்? மண்ணில் போடுவானா? மண்ணில் போட்டு நெல்லை விளைவிப்பதற்கே மண்ணில் போடக்கூடாது. ஏன்னா பொன் கொழு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பொற்கொழு கொண்டு வரகுக்கு விழுவார்கள்ன்ற. யாராவது ஒரு உழவன் பொன்னாலான அந்த கலப்பையினாலே மண்ணை தோண்டுகிற பொழுது நெல்லுக்கு விழுந்தால் கூட பரவாயில்ல, வரகுக்கு விழுவானா? வீணாக போயிடும் அல்லவா? அதுபோல் இந்த உடம்பை நாம் உலகிலே செலுத்துகிறோம், அது வரகுக்கு விழுவது போல. பெருமானை அடைதல் என்பது நெல்லுக்கு விழுவது போல. ஆனால் அது கூட நாம் போகாமல்
உடம்பை வைத்துக்கொண்டு நாம் உலகியலுக்கு போகிறோம் அல்லவா. 5 பேரறிவும்னார் சேக்கிழார். நமக்கு இருப்பது சிற்றறிவு தானே. எல்லாரும் சித்தாந்தத்தில் சிற்றறிவு தான் நம்ம சொல்கிறோம். அது என்னால் புலன்கள் வழியாக வருவதெல்லாம் நமக்கு சிற்றறிவு தான். பெருமான் நேரடியாக ஒரு நேர்முக வகுப்பிலே ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு நடத்துவது போல நேர்முகமாக பெருமான் அருளினால் அது மூளைக்கு போகும், நேரடியாக அறிவுக்கு உள்ளது. ஆனால் நம்முடைய அறிவு புலன்கள் வழியாகத்தான் அறிகின்றதல்லவா. புலன்கள் வழியாக அறிவதெல்லாம் உலகியல்தான். ஆனால் அது சிற்றறிவுன்றோம். ஆனால் சேக்கிழார் என்ன சொல்கிறார், சுந்தர பெருமான் போய் தரிசிக்கிற பொழுது 5 பேரறிவும் என்கிறார். பெருமானை அறிகின்ற பொழுது அந்த புலன்கள் எல்லாம் பேரறிவாக மாறுகிறது. புலன்கள் நம்மை கீழ்ப்படுத்தவில்லை, உயர்த்துகிறது என்றார். அதனால் அவர் தந்த அந்த உடம்பை நாம் அந்த மாயா இயந்திர தனுன்னார். அந்த உடம்பை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் அவர் சொல்லி வருகிறார். நாம் ஏறக்குறைய ஒரு 15 பாடல் இந்த பகுதியில் நாம் பார்த்துட்டோம். இன்றைக்கு 17 பார்க்கணும். 17 அதான். அதற்கு முன்னால் உங்கள் நோட்ஸ் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். 15வது பாட்டிலே அவர் சொல்கிறார், மந்திரம் 15ல் சுழல்கின்ற ஆறின் துணைமலரு காணான் தடலடை புக்கிடும் தன்னுளிலாமல் சொல்கிறார். உடம்பை யோகத்தினாலே 6 ஆதாரங்களிலே செலுத்த பயின்று பெருமானை நீங்கள் அறிந்தால், 6 ஆதாரத்திலே பெருமானை நீங்கள் உணர்ந்தால் இந்த உடம்பு தழலுக்கு போகாதுன்றார், நெருப்புக்கு போகாதுன்றார். ஆனால் இந்த உடம்பு எதற்கு போகிறது என்றால் நெருப்புக்கு தானே போகுதுன்றார். எனவே தடலடை பூக்கிடும்னார். 6 ஆதாரங்களிலே பெருமானை காணாதவன் அந்த உடம்பு வீண். அந்த உடம்பை எறும்பு, அதாவது நெருப்புக்குத்தான் செலுத்த வேண்டுமே தவிர இந்த நாய்க்கு செலுத்துவதில் காக்கைக்கே இரையாகி கழிவினேன்னு சொல்கிறார் இல்லையா அப்பர் பெருமான். அதுபோல் வீணாக இந்த உடம்பு போய்விடும், அது போகக்கூடாதுன்ற. அதைத்தான் சொல்லிட்டு கடல் கண்டு போம்படி 6 ஆதாரங்களிலும் பெருமானுடைய திருவிடை எண்ணினால் குழல் வழி நின்றிடும். குழல் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார், அது சுடுலை நாடி. சுடுலை நாடி வழியாக நாம் தியானித்தால் பெருமான் கூத்தனங்கே அகப்படுவான், புருவ நடுவே நமக்கு ஆனந்த நலனத்தை காட்டுவான் என்று யோக நிலைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் நீங்கள் அகத்தில் அடுத்த பாட்டில் இதெல்லாம் நோட்ஸில் உங்களுக்கு எழுதியிருக்கிறது நடத்தம் தான். கூத்தன் குறியில் குணம்பல கண்டவர் என்ற அந்த மந்திரத்தில் புறக்குறிகளால் நாம் பெருமானை அறிகின்றோம். அதாவது உருவத்திருமேனி, அருவுருமாக இருக்கிற இலிங்கம் போன்றவற்றினாலே நாம் பெருமானை அறிகின்றோம். அது இல்லாமல் நூல் உணர்வினாலே, நூல் அறிவு, பெரியவர்கள் கண்ட கண்ணால் யானும் கண்டேன் என்று சொல்வது போல பெருமானை கண்ட அனுபவத்தை நூலிலே பதிந்திருக்கிறார்கள். அந்த நூலிலும் பெற்றால் அது அபரஞானம். உருவத்திருமேனியோடு பெருமானை வணங்குவதோ, நூல் உணர்வினாலே பெருமானை வணங்குவதோ அது அபரஞானம். ஆனால் பரஞானம் பெற வேண்டுமென்றால், பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டுமென்றால் அகத்திலே நீங்கள் எண்ண வேண்டும், புறத்துக்கு போகக்கூடாது. அகத்திலே எண்ண வேண்டும் என்பதனால்தான் நமக்கு பூசை விதிக்கிற பொழுதே அகப்பூசை புறப்பூசை என்று 2ஆக சொல்லியிருக்கிறான். பெரிய புராணத்தில் புறப்பூசை செய்தவர்கள் உண்டு. திருநக்க நாயனார், அறிவாட்டாயர், கண்ணப்ப நாயனார் இவளெல்லாம் புறத்திலே பூஜை பண்ணவங்க, இலிங்கத்துக்கு பூஜை பண்ணவங்க. அகத்திலே பூஜை பண்ணுறவர் நம்முடைய மயிலாப்பூரில் வாயிலார், மயிலாப்பூர், அவர் அகத்திலே பூஜை செய்தவர், அகப்பூசை. அதுபோல் அகப்பூசை புறப்பூசை என்றால் அகத்திலே நீங்கள் பூஜை செய்தால் பெருமானை அடையலாம், பரஞானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் வரும் என்று அந்த மந்திரத்தில் சொல்லி அகத்திலே காணுதல் எவ்வாறு என்பதற்கு ஒரு விளக்கம் நாம் தந்திருக்கிறோம். உள்ளே பார்ப்பது என்றால் என்ன என்றால் வெளியிலே இருக்கிற காட்சி நமக்கு தெரியக்கூடாது. அதுதான் முதல்ல. உள்ளே பார்க்கிறோன்னா என்ன அர்த்தம்? இப்போ தியானிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கண்ணை கூட மூடிட்டுருக்கலாம். தியானித்தீங்கன்னா வெளியில் நடக்கிற அந்த ஓசைகள் போகிறது வர்றது எல்லாம் தெரிஞ்சால் அது என்ன யோகம்? எனவே வெளியிலே இருக்கின்ற எந்த காட்சிகளோ ஓசையோ கேட்கக்கூடாது. அதுதான் அகத்திலே செய்கின்ற பூசை. அப்போ அகத்திலே செய்கிற பொழுது என்னென்ன அடம் நமக்கு மனம் இருக்கு இல்லையா,
அதை அடக்க வேண்டும், அதற்கு ஒரு இடம் வேண்டும். அதுதான் ஆதாரம், நிராதாரம், மீதானம் என்று 3 இடங்கள் சொல்கிறாங்க. மனத்தின்படியாக நாம் பெருமானை அடைவதற்கு முதல்ல ஆதாரங்கள் என்றால் மூலாதாரம் முதலாக இருக்கிற புருவ நடுவரையில் உள்ளது ஆதாரம். அது ஆதாரம் யோகம். ஆதாரத்தில் சிந்தித்த பின்னால் புருவ நடுவிலிருந்து உச்சி துவாரசாந்தம் 12 அங்குலம், அது நிராதாரம். நிராதாரத்திற்கு மேல் சென்றால் மீதானம், பெருமான் இருக்கின்ற இடம். அந்த இடத்திற்கு நீங்கள் போனால்தான் திருச்சிலம்பு ஓசை கேட்கும் என்று சொல்கிறாங்க. சேரமான் பெருமாள் நாயனாரெல்லாம் நாள்தோறும் அங்கே துவாரசாந்த வெளியிலே சென்று மீதானத்திலே சென்று திருவடி சிலம்பு ஓசை கேட்டவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் நமக்கு பெரிய புராணத்தில் சான்றுகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். புறப்பூசையாக இருந்தால் என்ன, அகப்பூசையாக இருந்தால் என்ன, ஆதாரத்திலிருந்து நிராதாரத்தின் வழியாக மீதானத்திற்கு செல்கின்ற பூசையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நம்முடைய அடியார்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் அனுபவம். எப்பொழுது மீதானத்திற்கு செல்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் என்று பாட்டில் பார்த்திருந்து உள்ளே உள்ளே அனுபோகம் நோக்கினால் ஆத்தனுமாகி அமர்ந்திடுவான். உங்களுக்கு பெருமான் தலைவனாக, ஆத்தன் என்று சொன்னால் நம்பிக்கைக்கு உரியவன் என்று அர்த்தம். பெருமானை ஆப்தன் என்கிறார். ஆப்தன் ஆத்தனு தமிழில் வரலாம். ஆத்தனுமாகி நமக்கு உள்ளே அமர்கின்றான், நம்மோடு உயிருக்கு உயிராக அமர்கின்றான் என்ற அனுபவத்தை சொன்னார். அதுவரை நாம் பார்த்தோம். இனி அதற்கு அடுத்தது இன்று இருப்பது 17வது மந்திரம். ஒன்றில் வளர்ச்சி உலப்பிலே கேள்வி இனி நன்று என்று 3க்கு நாளது சென்றிடும் 30 சேர இருந்திடில் குன்றிடை பொன்திகழ் குத்தலும் ஆமே. யோகத்தை தான் சொல்கிறார். உன்னுடைய முன்னே இருக்கிற மந்திரத்திலே சொன்னது போல ஆதாரம் நிராதாரத்திலே பெருமானை வேறாக எண்ணாமல் நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு நன்மைகள் பலன்றார். நன்று பல நன்மைகள் உங்களுக்கு விளையும்னார். அதை எப்படி நீங்கள் பெறலாம், அதுக்கு வழி என்ன என்றால், இடை பிங்கலை சுருணை என்னும் 3 நாடிகள் ஒன்றில் 10 நாள் பிராணயோகம் செய்தால் அது யோக முறை. வழி சொல்லிக் கொடுக்குறார். பொதுவாக நாம் ஊற்றி காற்று விடுறோம். இதுபோல யோக முறையிலே பெருமானை காண்பதற்கு என்ன வழி என்றால், இடை பிங்கலை சுருணை என்னும் 3 நாடின்றார். இடப்பக்கம் இருப்பது இடா என்றும் வலப்பக்கம் பிங்கலை, சுருணை நாடி முதுகுத்தண்டு. அதில் 30 நாள் என்று வைத்துக்கொண்டால் 3 நாடிகளில் ஒரு நாடியில் 10 நாள் பிராணனை இயக்க வேண்டும். பூரகம் என்று சொன்னால் அதை விட்டு 10 நாள் பூரகமாக இயக்க வேண்டும். அதற்கு பின்னால் ரேசகமாக 10 நாள், கும்பகமாக சுருணை நாடி வழியாக 10 நாள் என்று 3 நாடி வழியாகவும் 10 நாள் நாம் செய்ய வேண்டும். ஒன்றில் 10 நாள், ஒரு நாடியில் 10 நாள் பிராணன் இயங்கினால் அது யோக முறை என்கிறார். அது எதுபோல என்றால், இப்போ கூட எனக்கு கொஞ்சம் கோல்டுன்னு சொல்லிட்டு போனான். அதனால் மூச்சு இயல்பாக விட முடியாது, கொஞ்சம் விட வேண்டியதாக இருக்குது. சாதாரணமாக நான் மூச்சு விடுற பொழுது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம மட்டும் மூச்சு விட்டுட்டுருக்கோம். மூச்சு விடுற கஷ்டம் கிடையாது. ஒருவேளை ஆஸ்மா பேஷண்ட் போல் இருந்தால் அவளுக்கு அடைக்கும். மூச்சு விட முடியலையா எங்களால் என்று அடைக்குது இல்லையா, அது ஏதோ ஒரு தடை இருக்கிறது அங்கே. அதே போல் நீங்கள் இந்த இடை பிங்கலை சுருணை நாடியை நீங்கள் வசப்படுத்தி விட்டால், இடப்பக்கமே சுவாசம் வலப்பக்கமே சுவாசம் என்று நீங்கள் சுவாசிக்க தொடங்கினால் அது இயல்பாக உங்களுக்கு வந்துவிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு 10 நாள் எண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாகவே உங்களுக்கு வசப்பட்டு விடலாம். அந்த பிராணாயாமம் என்பது அதுதான். அந்த யோக முறையை முதல்ல சொல்கிறார். 3 நாடிகளில் 30 நாட்கள் அங்கனம் இயங்குமாறு ஒருவன் யோக நிலை நின்றால் மேருமலையில் விளங்கும் சிவனாக ஆகிவிடுவான். சிவனுடைய தன்மை நமக்கு வரலாம் என்றால் காலத்தை கடக்கலாம். அதுதான் முக்கியம். என்ன, எனக்கு தலைப்பு காலசக்கரம். பெருமான சிவனுடைய தன்மை என்று சொன்னால் பல தன்மை. அவனுடைய 8 குணங்கள் வருவது, வியாபகம் பெறுவது, இதெல்லாம் அவனுடைய தன்மை தான். ஆனால் இந்த இடத்துல அதிகார முறைப்படி காலசக்கரம் என்று போட்டதாலே சிவனாக மாறிவிடுவான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், காலம் கடந்திருப்பான். காலம் கிடையாது. சிவன் காலத்தை கடந்தவன். எனவே காலம் என்பது நமக்கு இல்லாமல் போகலாம். அப்போ நீங்கள் பார்க்கணும்,
வரையறை செய்து ஒரு ஆயுட்காலம் என்று பெருமான் சொல்லியிருப்பார். அது பிரம்மன் அப்படி எழுதுகிறான், பிரம்மலிபின்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன விதியை மதியால் வெல்லுதல் என்று சொன்னால், பிரம்மன் நமக்கு தலையில் எழுதுகிற பொழுது இத்தனை ஆண்டு காலம் இந்த உயிர் உடம்பிலே இருக்கும் என்று எழுதுவது கிடையாது. ஆண்டு காலம் கிடையாது, இத்தனை மூச்சு என்று தான் எழுதுவான். உடம்பிலே இத்தனை மூச்சு இயங்குகின்ற வரையில் இந்த உயிர் அங்கே உடம்பில் இருக்கும் என்று பிரம்மனுடைய லிபி எடுத்து எத்தனை மூச்சு காற்று, இப்போ ஒரு நாளைக்கு 21,600 என்று மூச்சு காற்று நாம் சொல்கிறோம். அஷ்டாங்க யோகத்தில் முதல்ல அதைத்தான் அவர் சொன்னார். எல்லோருக்கும் இயல்பாக 21,600 மூச்சு காற்று ஒரு நாளைக்கு போகுதுன்னு சொன்னால், இந்த மூச்சுக்கு உள்ள அந்த ஒரு அங்கம் இருக்கு இல்லையா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, மூச்சு போகின்ற வழி மூக்கிலேருந்து ஆரம்பிக்கணும். மூக்கிலேருந்து ஆரம்பித்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நாடி, அப்புறம் மூச்சுக்குழல், தொண்டை வழியாக போகிற மூச்சுக்குழல், நுரையீரல், இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூச்சு இயங்குகின்ற வழி. இதற்கு என்று ஒரு அளவு உண்டல்லவா, நுரையீரலுக்கு என்று ஒரு காலம் உண்டு. இத்தனை அது ஒரு எந்திரம் தானே, எல்லா எந்திரம் தானே உள்ள. இந்த எந்திரத்துக்கு எப்படி நம்ம ஒரு வாரண்ட்டி கொடுக்குறாங்க இல்லையா, எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் இந்த நுரையீரல் இத்தனை ஆண்டு காலம் என்று அவன் வைத்திருப்பான், இத்தனை மூச்சு என்று வைத்திருப்பான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 21,600 என்ற மூச்சு காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். பிராணாயாமம் செய்து 21,600 ஒரு நாளைக்கு 21,000, அதுக்கப்புறம் 10,000, 15,000 என்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அவர் சொல்லுகிறார் 120 வரையில் போகலாமா. ஒரு நாளைக்கு 120 மூச்சு காற்றோடு நிறுத்தலாமா. அப்படி நிறுத்திட்டிங்கன்னா எவ்வளோ ஆயுட்காலம் உங்களுக்கு. அவன் சொன்ன பிரம்மனுடைய விதி இருக்கு இல்லையா, இத்தனை மூச்சு காற்றுன்னு சொன்னான் இல்லையா, அந்த மூச்சு காற்றை வழக்கமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 21,600 சீக்கிரமாக போயிடும். மூச்சு காற்றை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் இங்கே இருக்கிற ஆயுள் நாட்கள் அதிகமாகும். இந்த நாயுள் அதிகமாகிறதுனால்தான் அவன் எழுதியது விதி தான், இத்தனை மூச்சு காற்று என்று விதி. ஆனால் நம்முடைய மதியால், யோகத்தினுடைய மதியால் அந்த விதியை வெல்லலாம். 60 வயது என்று சொன்னால் 80 ஆக்கலாம், 100 ஆக்கலாம் என்று அதைத்தான் விதியை மதியால் வெல்லுதல்னு அன்றைக்கே சொல்லி வைத்தார்கள். அது யோக நெறியிலே உள்ள வழிபாடு, பழமொழி. எத்தனையோ பழமொழிகள் யோகத்தை சார்ந்து இருக்கின்றன. யோகத்தை சார்ந்து மட்டுமல்ல, உடல் நலம் சார்ந்தும் கூட நமக்கெல்லாம் பழமொழிகள் நிறைய இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சொல்லுகிறவே சொல்கிறாங்களே, அவன் மூச்சை பிடிச்சி செய்கிறான்ப்பா, அவன் மூச்சை பிடிச்சி செய்கிறான்னு ஒரு அர்த்தம் சொல்லணும் இல்லையா. அது என்ன என்றால் பிராணாயாமம் தானே. பிராணாயாமம் என்றால் மூச்சு காற்றை அளவுபடுத்தி செய்தல் என்று. அதைத்தான் இங்கே சொல்கிறார். 30 நாளைக்கு ஒருவன் யோக நிலையில் நின்றால் மேருமலைன்னா இமயமலை, கைலாயமலை, அதில் இருக்கிற சிவனைப் போல ஆகிவிடுவான் என்று. 3 வழி, 3 என்பது நான் அங்கே பாட்டில் பாருங்கள், நன்றி என்று 3க்குன்னு வருது இல்லையா, 3 என்பது 3 வழி, 3 வழி இயங்குவதற்கு வருவது. அது பின்னால் 30ன்னார். சென்றுதல் என்பது செல்லுதல், அதுவே நெறி, மூச்சு காற்று செல்லுகின்ற வழி. பொன்திகழ் குன்று என்பது மேருமலை, மேருமலை பொன்மலையாக சொல்கிற வழக்கம் உண்டு. யோக நெறியிலே சுடுனை நாடியை மேரு என்று நாம் சொல்லுவோம். அது ஒரு பரிபாஷையிலே, சித்தர் பரிபாஷையிலே முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அதை மேரு என்று நாம் சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் யோக நெறியிலே சுடுனை நாடியை மேரு என கூறுகின்றோம். கைலாயத்திலே பெருமான் இருப்பது மேருமலை. எனவே நீங்கள் யோகத்தினாலே, யோக நெறியினாலே மேருமலைக்கு போகிறீர்கள் என்று கூறப்படும். அதனையும் கொள்க. உள்ளே பார்த்திருத்தற்கு ஆவதொரு முறை கூறப்பட்டது. உள்ளே போக வேண்டும் என்றால், பெருமானை உள்ளே தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், இடை பிங்களை சுருளை என்ற 3 நாடி வழியாக 10 நாட்கள் நீங்கள் அந்த பிராணனை இயக்க வேண்டும். அதெல்லாம் முறையாக யோகத்திலே கற்றுக்கொண்டு செய்வது என்று முதல்ல சொன்னார். அதுக்கு அடுத்த பாடல், கூத்தவன் ஒன்றிடின் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவரு 10 எண்டிசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து மதுமறை நோக்கிடில் சாற்றிடும் 100 தலைப்பெய்யலாமே. சிவபெருமானை இவ்வாறு ஒன்றி யோகத்தினாலே ஒன்றி நாம் இந்த முறையை அறிந்து கொண்டால், 30 நாட்கள் செல்லுகின்ற இந்த பிராணாயாம முறையை நாம் அறிந்து கொண்டால், ஒன்றில் 10 நாளாக 3 நாடிகளிலும் மாறி மாறி பிராணன் இயங்குகிறது. இடை பிங்களை சுருணை என்று மாறி மாறி 30 நாட்கள் இயங்க, அம்முறையினாலே நாம் என்ன செய்யணும், அடுத்து பிராணாயாமம் வசப்பட்டாச்சு. இப்போ
நாடிகளுக்குள்ளே பிராணனை செலுத்துகின்ற வசம் வந்துவிட்டது. அதற்கு பின்னால் என்ன செய்யணும் என்றால் ஆதார நிராதார தாமரைகளில் வழிபட வேண்டும். வழிபாடு என்பது வாங்க ஆதாரம் நிராதாரம் அது தாமரையாக சொல்வார்கள். ஆதார தாமரை 6 ஆதாரங்கள், அதிலே அப்புறம் நிராதாரம், இவற்றையெல்லாம் நம்ம நினைக்க வேண்டும் என்று வழிபட்டால் வழிபடுகிற பொழுது 8 திக்கும் 8 சிசை தாம் இருந்த இடத்திலேயே விளங்கும். முதலாவதாக பிங்களை இடை சுழுனி நாடி வழியாக ஆதாரம் நிராதாரத்திலே வழிபட்டால் என்ன பயன்? இருந்த இடத்திலிருந்து கொண்டே 8 திசையும் வியாபகமாக நமக்கு தெரியும், வியாபக அறிவு நமக்கு வரும்ன்றார். இருந்த இடத்திலே விளங்கும்னார். இதுக்கெல்லாம் நமக்கு புராணங்கள் இருக்கின்றன, சான்றுகளும் நமக்கு இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதாவது உகை நமச்சிவாயர் குரு நமசிவாயரை பற்றி சொல்லுகிற பொழுது குரு நமசிவாயர் தான் முதல்ல சீடராக இருந்தவர், குகை நமசிவாயர் தான் குருவாக இருந்தவர். ஆனால் அந்த குரு குகை நமசிவாயருக்கு சீடராக இருந்தவர் பின்னால் குருவாக மாறிட்டார். ஆனால் இன்றைக்கி நாம் குரு நமசிவாயர் என்று சொன்னால் குகை நமசிவாயருடைய சீடரைத்தான் நாம் சொல்கிறோம். குகை நமசிவாயர் பூஜை செய்கிறாராம். இதுபோல் பூஜை செய்கிற பொழுது பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் குரு நமசிவாயர் சீடராக. திடீரென தன்னுடைய இடுப்பில் கட்டி கொண்டிருந்த துணியை போட்டு இப்படி கசக்கினாராம், வேகமாக அப்படி கசக்கினாராம். திரும்பி பார்த்து என்னடா செய்கிறேன்னு கேட்டாராம் குரு. சிதம்பரத்திலே மூலஸ்தானத்திலே விளக்கு பக்கத்தில் இருக்கிற திரைச்சீலை பற்றி கொண்டது, அதை நான் அணைத்தேன் அப்படின்னாராம். அணைத்தேன்னாராம். எங்கேயோ திருவண்ணாமலையில் பூஜை செய்கின்றவர் தில்லையிலே நடக்கின்ற அந்த திருக்கோயில் நிறைவு அவருக்கு வருகிறது என்றால் வியாபக நிலையிலே எல்லாவற்றையும் அறிந்தார்கள் என்று நாம் பார்க்கணும். இதுபோல் பழைய முனிவுகளை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். அதனால் வியாபக அறிவு நமக்கு முதல்ல வரும் என்றார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுபோல் நம்ம இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், சரி பரவாயில்ல நம்ம செய்திருவோம் என்று முயற்சி பண்ணி செய்கிறோன்னு வச்சுங்க. ஆதார நிராதாரத்துக்கு போய் இருந்த இடத்துலேருந்தே நமக்கு வியாபகம் வந்த உடனே என்ன நினச்சிடுவோம், அதுவே போதும்னு நினச்சிடுவோம். போதும் நமக்கு எல்லாம் இருந்த இடத்தையே நம்ம குறி சொல்ல ஆரம்பிச்சுடலாம் என்று உட்கார்ந்துட்டு வாங்க நான் எல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் என்று ஆரம்பிச்சுடுவாங்க. அதைத்தான் சொல்கிறார், பாதியில் போகாதென்றார். யோக நெறியிலே சித்தி வாய்க்கலாம், சித்தி வாய்த்தால் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள்ன்றார். எவ்வளோ எச்சரிக்கிறார் தெரியுமா திருமூலர். தசநாதம் கேட்கலாம், 10 ஓசை கேட்கலாம், ஏமாந்துடாதீங்கன்றார். யோகத்திலே மூலாதாரத்திலே தியானிக்கிற பொழுது சுவாதிஷ்டானத்திலே ஒரு கீற்று போல ஒளி தோன்றும், ஏமாந்து விடாதீங்க, இன்னும் விட்டுறாதீங்கன்றார். இதெல்லாம் உங்களுக்கு யோக நெறியிலே ஆங்காங்கே கிடைக்கின்ற சிறு பலன்கள். சிறு பலன்களை வைத்துக்கொண்டு பெரிய பலனை விட்டுறக்கூடாது. ஏன்னால் நம்முடைய நோக்கம் பெருமானை அடைவது தான். இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா வியாபக நிலை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், வியாபகாரி வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம், உட்கார்ந்துருவோம், அதுவே போதும்னு நினைப்போம் இல்லையா. அதான் சொல்கிறார், இருந்த இடத்திலே விளங்கும். அவைகளை பார்த்து தமக்கு யோகம் கைவந்தமைக்கு மகிழ்ச்சியுற்று பின் அதோடு மகிழ்ச்சியுற்று அதோடு இருக்கக்கூடாது. பின் அத்தாமரைகளில் சிவனை முறையாக கண்டு நின்றால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜியா, அடுத்த நிலை என்ன என்றால் 6 ஆதாரங்களிலே தாமரைகளிலே பெருமானை எண்ண வேண்டும். சிவனை எண்ணி நின்றால் நூல்களிலே சொல்லுகின்ற 100 ஆண்டு காலத்தை அவர்கள் குறையாது பெறுவார்கள். 100 ஆண்டுன்னு சொல்கிறார், பல ஆண்டுகள், 100 ஆண்டு காலம் உங்களுக்கு பெறலாம் என்கிறார். ஆனால் கூத்தவன் கூத்தாடுகின்ற பெருமான் அவனை ஆதாரத்திலே காண வேண்டும். பாட்டில் அவர் என்ன சொன்னார், கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்துன்னார். கூர்மை அறிந்தென்றால் நுட்பமாக அறிந்துன்னு அர்த்தம். நுட்பமாக பெருமானை அறிய வேண்டும் என்பதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பகுதியெல்லாம் படிக்கிற பொழுதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற கூர்த்த ஞானத்தால் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே என்று பாடுறார் இல்லையா. அது இதுதான், ஆதாரங்களிலே இருந்து கொண்டால் வியாபகரி வந்தாலும் வியாபகரியை பற்றி கவலைப்படாமல் எனக்கு அது வேண்டியதில்லை என்று இன்னும் உள்ளே சென்று தாமரையிலே நுட்பமாக பெருமானை எண்ண வேண்டும். அதுதான் கூர்த்த மெஞ்ஞானம் தான். மெஞ்ஞானம்னு சொல்லலை, கூர்த்த மெஞ்ஞானையை அடைமொழி கொடுத்தார் என்றால் வியாபகரி வந்தவுடனே அது நமக்கு ஞானம் வந்து விட்டு முடிவு பண்ணிவிடுவாங்க. வியாபகரி வந்தவுடனே இதுதான் மெஞ்ஞானமோ என்று எண்ணுவார்கள். அது விஞ்ஞானம் அல்ல. ஆதாரங்களிலே பெருமானை எண்ணுவதுதான் மெஞ்ஞானம், அது கூர்த்த மெஞ்ஞானம் என்று ஒரு அடைமொழி கொடுத்தார் மாணிக்க வாசகர். நான் சொல்கிற வழக்கு உண்டு. சிவபுராணத்தில் இது போன்ற திருமந்திர யோக நூல்களெல்லாம் படிக்கிற பொழுதுதான்
சிவபுராணத்தில் எவ்வளவு வகையான நுட்பங்களை சொல்லியிருக்கிறார், யோக நுட்பங்களை சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். பொதுவாக பார்த்தா தெரியாது. அதாவது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு வருது, அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். எல்லாரும் பெரியவெல்லாம் கூட உரை எழுதுகிறாரு. காசு பிள்ளை கூட அப்பாவுக்கு ரொம்ப மதிக்கக்கூடியவர். அந்த காசு பிள்ளை என்ன எழுதுகிறார் என்றால், வேகம் என்பது நான் பெருமானை அடைய வேண்டும், அதற்கு ஒரு ஞான குருவை நான் அடைய வேண்டும் என்கின்ற வேகம்ன்றார். அந்த பரபரப்பை நான் எட்டினேன், எனக்கு கிடைக்க மாட்டான ஒரு ஞான குரு பெருமானை அடைவதற்கு என்று நான் வேகப்பட்டேன், விரைந்து நான் சென்றேன். அப்பொழுது அந்த வேகத்தை கெடுத்தான், அந்த பரபரப்பை தடுத்து நான் இங்கே இருக்கிறேன் என்று குருந்த மரத்தின் கீழே எனக்கு ஞானத்தை உபதேசித்தான் என்று வேகம் கெடுத்தாண்டே என்பதற்கு ஒரு ஞான குருவை நான் அடைய முயன்றேன், விரைய முயன்றேன், அந்த விரைவை போக்கினான் என்று எழுதுகிறார் காசு பிள்ளை. அது ஒரு சரியான உரைதான், அதுவும் தவறான உரை கிடையாது. ஆனால் அதே அந்த அடியை யோகத்துக்கு வைத்து பார்க்கிற பொழுது பிராசார யோகம், இவர் சொல்லுகின்ற பிராசார யோகம் நிராதார யோகம், நிராதார யோகத்துக்கு செல்லுகின்ற பொழுது நுட்பமாக பார்ப்பது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க வேண்டும். ஏன்னா உருவத்திருமேனியோ அருவத்திருமேனியோ எதுவும் கிடையாது. எதுவும் இல்லாமல் பெருமானை நீங்கள் எண்ண வேண்டும் என்றால் அது கஷ்டம், சிந்திப்பது கஷ்டம். அப்போ மெல்ல மெல்ல சிந்திக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது இந்த மனம் அல்லது சிந்தை வேகப்படாது, மெல்லத்தான் போகும். அதைத்தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்று அங்கே சென்று பிராசார யோகத்திலே மெல்ல மெல்ல சிந்திக்கின்ற அந்த யோக நெறியைத்தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். நிறங்களோர் ஐந்துடையாய் என்று சொன்னால் பார்க்கிறவர்களுக்கு ஒரு நிறங்களை சொல்கிறான்னு பார்ப்போம். சாதாரணமாக பார்க்குற பொழுது நிறங்களோர் ஐந்துடையாய் என்றால் நாம் என்ன பண்ணோம்? 7 நிறம் தானே சொல்கிறோம், ஆனால் மாணிக்கவாசகர் 5 தானே சொல்கிறார் என்று கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நம்முடைய கொள்கைப்படி நிறங்கள் 5 தான், 7 கிடையாது. 7 தான், அதில் கலருடைய காம்பினேஷன் தானே தவிர கலர் நிறம் என்று சொன்னால் 5 தான். கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை, மஞ்சள், இந்த 5 தான் நிறங்கள், வேறு நிறம் கிடையாது. இந்த 5 நிறங்களில் பெரும்பான்மையான நிறங்கள் எல்லாம் பெருமானுக்குள்ள 5 முகமாக இருக்குது. ஈசான முகம் என்று சொன்னால் அது படிகம் போல் இருக்குதுன்னு பார்க்குறோம். சத்யோஜாலம் என்றால் பால் போல் இருக்கிறதுனால வெள்ளை நிறமாக இருக்கிறது. அகோரம் என்று சொன்னால் அது கருப்பாக இருக்குது என்று சொல்லுகிறோம். வாமமார்க்கம் வாமதேவம் என்று சொன்னால் அது செவ்வரத்தம், அந்த செம்பருத்தி, செம்பருத்தி பூ போல் இருக்கிறது என்று சொல்கிறோம். தத்புருஷம் என்றால் பொன் போல் இருக்குது என்று சொல்கிறோம். அதனால் ஏறக்குறைய சிவப்பு நிறமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அது செம்பருத்து வேறு, சிவப்பு வேறு, இதெல்லாம் நிறங்களை சொல்கிறாங்க இல்லையா? அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். நிறங்களோர் ஐந்துடையா என்றால் பெருமாளுடைய 5 முகங்களை சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? 5 முகங்களை நாம் ஞாசிக்கிறோம், சிவலிங்கத்திலே பூசிக்கிற பொழுது அந்த நிறம். அகோர முகம் என்றால் கருப்பு முகம், ஈசான முகம் என்றால் ஸ்படிக முகம் என்ற அந்த நிறத்தை நாம் சிந்திக்கணும். ஏன்னா தெய்வங்களை சிந்திக்கிற பொழுதெல்லாம் நமக்கு நிறத்தை சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா பாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக ஔவையார் பாடுறார், விநாயகரை பற்றி பாடுற பாட்டு நமக்கு தெரியும். திருவாக்கம் செய்கிறோம் அது நினைக்கிறேன். துப்பார் திருமேனி தும்பக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்றார். துப்பார் திருமேனின்னு சொல்கிறார். துப்புனா பவளம்னு அர்த்தம். பவளம் போன்ற மேனி என்று விநாயகர் சொல்கிறார் என்றால் அது தியானத்திற்கு சொல்லுகிற பொழுது அந்த நிறத்தை சொல்லியாகும். நிறத்தை சொல்வதற்குத்தான் நமக்கு பால்வெண் நீற்றாய், பெருமானை பால்வெண் நீற்றாய், பொன்னார் மேனியனே என்றெல்லாம் நிறத்தை சொல்லித்தான் நாம் தியானிக்க வேண்டும். அது எல்லா இடங்களும் இப்படி தான், எல்லா பாட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கலைமகளுக்கு சொல்லுகிற பொழுது கூட வெள்ளைக்கலை உடுத்து வெள்ளைப்பணி பூண்டு வெள்ளைக்கமலத்தில் விட்டிருப்பாள் என்று வெள்ளை வெள்ளைன்னு சொல்கிறார் இல்லையா, நிறத்தை சொல்கிறார் இல்லையா? அதுபோல் நிறங்களை சொல்ல வேண்டும். எனவே மாணிக்க வாசகர் நிறங்களோர் ஐந்துடையா என்று சொன்னார். பூசைகளை தியானிப்பதற்குரிய உருவங்களை சொல்லுகிறார், ஞாசிப்பதற்குரிய 5 முகங்களை சொல்லுகிறார் என்று ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அர்த்தம் 5 பூதங்கள், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்கள் இருக்கு இல்லையா? 5 பூதங்கள் 5 நிறமுடையது என்று உண்மை விளக்கத்தில் நமக்கு வரும். நிலம் என்று சொன்னால் அது பொன்னிறம், நீர் என்று சொன்னால் அது வெள்ளை நிறம், நெருப்பு என்று சொன்னால் அது செம்மை சிவப்பு நிறம். சைவ சித்தாந்தம் நெருப்பை சிவப்பு நிறம் தான் சொல்லுது. தர்க்க மதம் தான் அதை வெள்ளைன்னு சொல்லுவாங்க. நெருப்பு வெள்ளை நிறம் என்பது தர்க்க மத கொள்கை. ஆனால் சைவ சித்தாந்தம் நெருப்பை சிவப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ நீர் என்பது வெள்ளை, நெருப்பு என்பது சிவப்புன்னு பார்க்கிறோம். காற்று என்பது கருப்பு என்றும்
ஆகாயம் புகை நிறம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த 5 நிறங்களைத்தான் அங்கே மாணிக்க வாசகர் நிறங்களோர் ஐந்துடையாய் என்று சொல்லுகிறார் என்றால் ஒரு சாதாரண தொடர்தான். பொதுவாக நிறம்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த நிறத்தை வைத்து தியானிப்பதற்கு எடுத்துக்கொள்ளலாம். தியானிப்பது போலவே பெருமானை ஞாசிப்பது, பூசைகளை சிவலிங்கத்திலே தியானிப்பது ஞாசிப்பது என்று வைத்துக்கொள்ளலாம். அது பஞ்சபூதங்களுடைய நிறம் என்று வைத்துக்கொள்ளலாம் என்று இப்படிலாம் இருக்கு இல்லையா. அதுபோல் திருமுறைகளில் தொடராக பார்த்தா சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த யோக முறையையும் வழிபாட்டு முறையும் சொல்லுவதாக இருக்குன்னு பார்க்கும். அதான் இங்கே சொன்னாருங்க. கூர்மை என்றால் கூத்தவன், கூத்தாடுகின்ற பெருமானை கூர்மையாக நோக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? நடராஜ பெருமானை போய் கூர்த்து பார்க்க வேண்டும்னா என்ன அர்த்தம் என்றால் இதெல்லாம் தான் அடிப்படையாக உண்மை உலகத்தை சொல்லிட்டார். திருவதிக மனவாக நடந்தார். நடராஜ பெருமானை போய் தரிசிக்கிறோம் என்று சொன்னால் தில்லை தரிசிக்க முத்தி என்று நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. தில்லையை நாம் எத்தனை முறை பார்த்துருக்குறோம், எத்தனை முறை தரிசனம் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன முத்தி வந்துருச்சா? நம்ம முத்தி இன்னும் வரலை என்றால் நாம் பார்ப்பதெல்லாம் தரிசனம் அல்ல. சும்மா போகிற போக்கில் பார்த்து வந்துடுறோம். தரிசனம் அது அல்லன்ற. முதல்ல பார்க்கிற பொழுது பெருமானை ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், அப்புறம் மந்திர வடிவம், அது தூல பஞ்சாட்சரமாக, அப்புறம் சூக்கு பஞ்சாட்சரமாக, இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி எண்ணி வடிவமாக தரிசிக்க வேண்டும். அப்புறம் எடுத்த பாரத்திற்கு என்ன அர்த்தம்? அது அது வேற விஷயம். அது வேற இருந்தாலும் பார்த்து தான் பாவனை தான் செய்ய வேண்டியது. ஊன்றிய பாலம் என்ன, தூக்கிய திருவடி என்ன என்று இப்படியெல்லாம் தரிசனம் செய்யணும் இல்லையா. அதுதான் தில்லை தரிசனம். அதைத்தான் நாங்கள் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளை என்று அவர் சொன்னார் என்றார். உலகியலை மறந்து நாம் தரிசிப்பது என்பதுதான் தரிசனம் என்று பார்க்கும். அதனால் கூத்தன் என்றால் கூர்மையானவன். கூத்தன் அந்த அந்த மந்திரத்தில் கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவர் 10 எண்டிசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து மதுமறை நோக்கிடில் சாற்றிடும் 100 தலைப்பெய்யும். 8 திக்கும் யாவக உணர்வு வந்தவுடனே பெருமானை நாம் அறிகின்றோம். 6 ஆதாரங்களிலே பெருமான் நடராஜ பெருமானை அறிகின்றோம். பதுவும் என்றால் தாமரை. 6 ஆதார தாமரைகளிலே எண்ணுகின்றோம். எண்ணுகின்ற பொழுது எண்டிசை தோன்றுகின்றது. எண்டிசை தோன்றுதான் 8 திசை நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் யோகம் நமக்கு கைவந்து விட்டதுன்னு அர்த்தம். 8 திசையில் என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டால் அது யோகமும் கைவந்து விட்டதுன்னு அர்த்தம். அதனால் 100 ஆண்டு காலம் வாழலாம். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு உபாயம் இதுதான் என்று அந்த 2வது அந்த மந்திரத்தை அவர் சொன்னார். அடுத்த பாடல். சாற்றிடும் 100 தலைப்பெய்து நின்றவர் காத்து உடல் 1000 கட்டுறக் காண்பர்கள் சேர்த்து உடல் 1000 சேர இருந்தவர் மூத்து உடன் கோடி யுகம் அதுவாவேன். யோகப் பயிற்சியினாலே 100 ஆண்டு காலம் வாழலாம். ஒரு வேளை நமக்கெல்லாம் அரிதுதான். ஆனால் சாதாரணமாக சொல்கிறாங்க 100 ஆண்டு காலம் வாழலான்றாங்க. யோகம் செய்யாதவர்கள் சில பேர் 100 ஆண்டு இருக்கிறாங்க பாருங்க. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் அந்த யோகம் உங்களுக்கு கை வந்து விட்டது. கை வந்த பின்னாலே அதே யோக பயிற்சியினாலே என்ன பண்ணலாம்? 1000 ஆண்டுன்னர். அடுத்து 100 ஆண்டு காலம் வாழுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வந்து அந்த யோகம் வசப்பட்டால் 1000 ஆண்டு, பின்னால் 10000 ஆண்டு என பல ஆண்டுகள் நீங்கள் வாழலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவரே சொல்கிறார், திருமந்திரத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா, எண்ணில் கோடி யுகம் இருந்தேன் என்று அவரே சொல்கிறார். என்றால் அவருக்கு பெருமான் இந்த 3000 பாடலை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டார். தன்னை நன்றாக படைத்தனன் தமிழ் செய்யுமாறேன்னு இல்லையா, அவரை தமிழ் செய்வதற்காக படைத்தான்னார். அப்போ அவருக்கு பெரிய பொறுப்பு வந்திருக்குது. 9 ஆகமங்களை சாரமாக செய்ய வேண்டும். 3000 பாட்டு பாடணும் என்றால் வேகமாக பாடுவது என்பது இல்லை. எல்லாவற்றையும் பிற்கால சந்ததிக்கு சொல்லணும் இல்லையா, தப்பில்லாமல் சொல்லணும் இல்லையா. எனவே யோசித்து தான் சொல்லியிருப்பார். விரைந்து பாடக்கூடியவர் தான். ஆனால் ஒரு பெரிய பொறுப்பிலே பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் விரும்பியது என்ன எண்ணி இருக்கலாம். நமக்கு வரலாறு தெரியல. கைலாயச்சாரலே இருந்தவர் அவரோடு இருக்கின்ற அகத்தியரை தரிசிக்க வருகிறார். பொதிகை மலையிலே அகத்தியரை தரிசிக்க வருகிறார்னு பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு நல்ல மரபை நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டு அதில் கைலாயமும் பொதிகை மலையும் சமம்னு சொல்லியிருக்காங்க. கைலாய மலையும் பொதிகை மலையும் சமம்
எடுத்தோடனே நீங்கள் பார்த்து சிலப்பதிகாரத்தை தொடங்குனே பார்த்தீங்கன்னா தெரியும். இமயமாயினும் பொதியிலாயினும் இமயமாயினும், பொதியில்னா பொதிய மலை, பொதியிலாயினும் இமயமாயினும், அப்புறம் பொதுவரு சிறப்பில் புகாரே ஆயினும், புகாரை சேர்த்து சொல்கிறாங்க, புகாரே ஆயினும் நடுக்கின்றி நிலையர் என்பர். நடுக்கன்னா அசையாது, அது அழியாதுன்னு அர்த்தம். பொதிய மலையும் அழியாது, கைலாய மலையும் அழியாது, புகாரும் அழியாது. அந்த பாட்டில் புகாரை சேர்க்கிறார். இது மூன்றும் அழியாது. நடுக்கின்றி நிலையர் என்றால் அசையாமல், பூகம்பம் இல்லாமல் அப்படியே நிற்கும். ஏனென்றால் ஒடுக்கம் கூறார், அதற்கு ஒடுக்கம் கிடையாது, அது ஒடுங்காது. எப்படி சீர்காழி நம்ம தோணிபுரத்தை சொல்கிறோம் இல்லையா, துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கும் பிரமாபுரம்னார் ஞானசம்பந்தர். அதுபோல் பெயரிலங்குகின்ற புகாரும் பெயரிலங்குகின்ற இமயமலையும் கைலாயம் ஒன்றாக இருக்கும். ஒடுக்கம் கூறார். ஏன் காரணம் என்னன்னா, உயர்ந்தோர் உண்மையில் உயர்ந்தோர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த உயர்ந்தோர் யார் என்பதை உரையாசிரியர் சொல்லுகிறார்கள். கைலாயத்தில் உயர்ந்தவர் யார் என்றால் நம்முடைய பெருமான் சிவருமான் அங்கே இருக்கிறார். எனவே கைலாய மலை ஒடுக்கம் கூற முடியாது. அப்போ பொதிகை மலை எப்படி என்று சொன்னால், பொதிகை மலை அகத்தியர் இருக்கிறார். அகத்தியர் அங்கே பெருமானை ஸ்தாபித்து வழிபடுகிறார். எனவே அங்கேயும் பெருமான் இருக்கின்றான் என்பதால் தான் திருவுரை ஆசிரியர்கள் பொதியிலாய் பூவனத்தாய் என்று பாடுவாங்க. பொதியிலையும் நீ இருக்கின்றாய், திருப்பூவனத்திலும் இருக்கின்றாய் என்று பாடுவாங்க. அதனால் அகத்தியர் அங்கே இருக்கிறார். அவர் ஒரு உயர்ந்த முனிவர். அவர் வணங்குகின்ற பெருமான் அங்கே இருக்கிறார். எனவே பொதிகை மலையும் ஒடுக்கம் கூறார், இமயமலையும் ஒடுக்கம் கூறார் என்று அந்த மரபை அப்படியே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்ன செய்தார் திருமூரர்? ஒடுக்கம் கூறாத அந்த பொதிகை மலையை தரிசிக்க வேண்டும். கைலாயத்திலிருந்து ஒரு பெருமானை நாம் தரிசிக்கிறோம். அதுபோல் பொதிகை மலையில் இருக்கின்ற அகத்தியரை தரிசனம் செய்துவிட்டு பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கிறார். அப்போ என்ன எண்ணிருக்கிறார்? வாழ்ந்த காலம் போதும். ஏன்னா அவர் யோகி. ஒரு வாழ்ந்த காலம் போதும், இனிமேற்பட்டு பொதிகை மலையிலே சென்று பெருமானை தரிசித்தால் நம்முடைய வாழ்க்கை முடித்து கொள்ளலாம் என்றால் யோகிகள் விரும்புகிற பொழுது நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வார். அது தற்கொலை அல்ல. பெருமானை அடைய வேண்டியதற்காக இந்த உச்சித்துளை பிரம்மரந்தத்தின் வழியாக நம் மூச்சை வெளியே விடுவது, அது பெருமானை அடைவது, அது குற்றம் அல்ல. அதனால் அவர் என்ன செய்திருக்கிறார்? பொதிகை மலையிலே சென்று அகத்தியரை தரிசனம் செய்துவிட்டு கொஞ்ச நாள் அவரோடு இருந்துவிட்டு நாம் பின்னாலே யோக நெறியிலே பெருமானை அடையலாம் என்று எண்ணுவதால் தான் அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கைலாயத்திலிருந்து புறப்படுகின்றவர் அவர் எல்லா யோகமும் கற்றவர். அதாவது மூலனுடைய உடம்பிலே செல்கின்ற மற்றொரு சரீரத்திலே புகுகின்ற அளவுக்கு ஆற்றல் உடையவர். எல்லா யோகம் அல்லவர். விரும்பினால் யோகிகள் எல்லாம் மேலே தான் போவாங்க, வான்வெளியில் தான், ககன வழியில் தான் போவாங்க. விரும்பி இருந்தால் அவர் என்ன செய்திருக்கலாம்? கைலாயத்திலிருந்து ககன வழியில், இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் இல்லையா, அதுபோல் வேகமாக பொதிகை மலைக்கு வந்திருக்கலாம். அப்படி செய்யலை அவர். ஏனென்றால் நாம் பொதிகை மலையிலே சென்று பெருமானை தரிசித்து விட்டு பெருமானை அடைய வேண்டும் அல்லவா. எனவே ககன வழியிலே யோக நெறியினாலே சித்தியிலே போகக்கூடாது, நாம் ஒரு மனிதரைப் போல போக வேண்டும் என்று சாதாரண மனிதனாக கைலாயத்திலிருந்து பாத யாத்திரையாக வருகிறார். அதனால்தான் சேக்கிழார் அகத்தியரை தரிசிக்கின்ற சிவமா யோகிகள்ன்ற சிவயோகி அவர் ககன வழியிலே போகாமல் பாத யாத்திரை வழியாக போகிறார் என்று பார்க்கணும். எங்கெல்லாம் தரிசனம் செய்கிறார் அவர் சொல்லுகிறார். நேபாளம் போகிறார், கேதாரம் தரிசிக்கின்றார், பின்னாலே திருப்பருப்பதம், ஸ்ரீபருப்பதம், ஸ்ரீசைலம், அங்கே அப்புறம் காஞ்சிபுரம், தில்லை, இங்கெல்லாம் தரிசிக்கிறார் என்று சொன்னால் பாத யாத்திரை வழியாக சென்று தல யாத்திரை செய்கிறார் திருமூலன் பார்க்கும். அப்படி செய்து பொதிகை மலைக்கு போவதற்கு இடையில் தான் அவருக்கு தடைப்பட்டு போகிறது. திருவாவடுதுறை பக்கத்தில் சாத்தனூரில் அவர் தடைப்படுகிறவருடைய பயணம் நமக்கு அந்த வரலாறு தெரியும். மூலன் உடம்பிலே புகுந்து அவர் திருமந்திரத்தை செய்கிறார். அதை முதல்ல அவர் எண்ணவில்லை. மூலன் உடம்பிலே புகுந்து விட்டார். பசுக்களை எல்லாம் கொண்டு போய் முறையாக சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டு வீட்டுக்கு போகாமல் வெளியே வருகிறார். மூலனுடைய மனைவி அவனை புரிந்து கொள்ளவில்லை. திருமூலன் அவருக்கு தெரியாது. தன்னுடைய கணவன் தான் என்று சொல்லி வாருங்கள்னு கூப்பிட்றா. இல்லைம்மா நான் வரமாட்டேன், உன்னோடு எனக்கு உறவு இல்லை என்று பிரிந்து போகிறார். ஊர் மக்களை கூட்டுறாங்க. அந்த அம்மா, என்னுடைய கனவுக்கு என்னமோ தெரியல, பைத்தியம் பிடிச்சு போச்சு, போனவன் திரும்பி வர்ற பொழுது வீட்டுக்கு வரமாட்டேன்றான்னு சொல்லியிருக்கான். எனவே அங்கே இருக்கிற சான்றோரெல்லாம் போய் பார்க்குறாங்க. அதை சேக்கடை அழகாக சொல்கிறார். பார்த்தா அவர் சாதாரண ஆளாக தெரியல, பெரிய யோகியாக தெரிகிறார். அம்மா உன்னுடைய ஆள் அல்லவன்,
மூலம் அல்ல, உடம்புமா மூலம்தான். ஆனால் உள்ளே இருப்பது பெரிய யோகியாக இருக்கிறார். இது சித்த விகற்பம் என்று சித்தம் கலங்கிய அந்த பைத்தியம் கிடையாது. வேறொரு மருந்தும் வேறொன்றினால் அவருக்கு மயக்கம் வரவில்லை. எனவே அவர் அந்த சித்த விகாரமற்று உயர்ந்த தவறுநிலையில் இருக்கின்றார் என்று உணர்றாங்க. அப்புறம் அவர் விட்டுடுறாங்க. அவர் போய் என்ன செய்கிறார்? தன்னுடைய உடம்பை தேட போகிறார். உடம்பை போட்டேன்னா கிடைக்கல. கொஞ்சம் யோசிக்கிறார், என்னடா நம்முடைய உடம்பை யார் எடுக்கிறது? சித்தருடைய உடம்பை யார் எடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிக்கிறார். திருவருள் உணர்த்துகின்றது, பெருமான் இதை மறைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்கிறார். அப்போ பெருமான் இதை மறைத்திருக்கிறார் என்றால் மூலன் உடம்பிலே நம்மை புக வைத்து விட்டு நம்முடைய பழைய உடம்பை மறைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இது ஒரு திருவருள் என்று எண்ணித்தான் யோசிக்கிறார். அப்போதான் சொல்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். என்னை எதற்காக படைத்திருக்கான்? இன்னும் நல்ல நன்மை செய்வதற்காக. நான் யோகத்திலே இருந்து நான் எனக்காகத்தான் யோகம் செய்தேன். கைலாயத்தில் இருந்து நான் எனக்காக யோகம் செய்தேன். ஆனால் இப்பொழுது என்னை நன்றாக படைத்தான், என்னை நன்மைக்காக படைத்திருக்கிறான். எதற்கென்றால் மக்களுக்கெல்லாம் இந்த சிவயோகத்தை சொல், ஆகமங்களை சொல் என்பதற்காக படைத்திருக்கிறான். தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்காக படைத்திருக்கிறான் என்றுதான் எண்ணி அங்கே இருப்பதாலே அப்போ என்ன அவருக்கு தடை? பொதிகை மலை சென்று பெருமானை அடைய வேண்டிய நிலை மாறிப்போய் இருந்து கொண்டு 3000 பாட்டு பாடுறார். எத்தனை நாள் என்று தெரியல. சேக்கிழாருடைய கொள்கைப்படி பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் என்று அவர் எழுதுகிறார். 3000 ஆண்டு என்று சொல்கிறான்னு வைத்துக்கு, அது ஒரு நீண்ட காலம். அது எப்படி இருந்தாலும் நாம் எப்படி வைத்துக்கொள்ளணும் என்றால், உடம்பு வேண்டாம் என்று சொல்லுகின்ற, உடம்பை வெறுக்கின்ற சீவன் முத்தர்களுக்கு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகம் போல. நீங்கள் அப்படி தான் வைத்துக்கொள்ளணும். நம்முடைய திருமூலர் பழைய பேர் என்னன்னு எனக்கு தெரியல, சிவயோகின்னு சொல்கிறார். சிவயோகியாக இருந்தவர் பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுட்டு மூலன் உடம்பில் புக வேண்டியதாக போயிடுச்சு இல்லையா? அப்போ ஒவ்வொரு கணமும் அவருக்கு ஒரு யுகமாயிற்று. எனவே தான் சேர்ந்திருந்தேன் எண்ணில் பல யுகம், பல யுகங்கள் நான் இருந்தேன் என்று அவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். இருந்தாலும் அது எதற்காக செய்திருக்கிறார் என்றால், நமக்கெல்லாம் இந்த போல மந்திரங்கள் வர வேண்டுவதற்குத்தான் அவர் செய்திருக்கிறார். அதனால் 1000 10000 ஆண்டு காலம் இருக்கலாம். விரும்புகிற பொழுது அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம். திருமூலர் அப்படி எண்ணலை. இந்த நூல் முடிகின்ற வரை நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார். ஆனால் விரும்பினால் சிவயோகிகள் 100 ஆண்டு காலம் இது போன்ற முறையில் யோக நிலையை கைவந்து விட்டால் நீங்கள் 100ஐ 1000 ஆக்கலாம், 1000 10,000 என்று எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் உயிரை விடலாம். அப்படிப்பட்ட உடம்பு இந்த உடம்பு என்று அவர் சொல்கிறார். அதனால் பின்பு யுக முடிவு, அதன்பின் கோடிக்கணக்கானவை வென்று இப்படி பல காலமும் காலத்தை வென்றிருப்பார்கள். காலத்தை வென்றிருக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த யோகிகளுக்கு வரும்ன்றார். அதான் மூத்தல் உலகில் உள்ள பலருக்கும் ஆண்டில் முதியராதல்னார். பல ஆண்டு காலம் இருந்தால் அவர் தானே மூத்தவராக இருப்பார். ஏன்னா அப்போ அதுக்கு பின்னால் தானே எல்லோரும் பிறப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் முதல்ல பிறந்திருப்பான், தம்பி தங்கெல்லாம் கடைசி தங்கை பின்னால் பிறக்கும் இல்லையா? ஒரு 10 வருஷம் கூட பிறக்கும். அந்த மாதிரி இவர் மூத்தவராக போயிட்டார் வச்சுங்க. ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆண்டு காலம் ஒருத்தர் இருந்தார் சொன்னால் அடுத்து வருகின்ற எல்லாருமே அவருக்கு இளையவர் தானே, எல்லா இளையவர் தானே. எனவே அவர் தான் மூத்தவர் என்று நான் போடுறோம். அதான் மூத்தவர்னாருங்க பாட்டில் சொல்கிறார் பாரு. கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை ஏத்துவர் 10னில் பார்த்து மகிழ்ந்திடும் பதுமறை நோக்கினால் சாற்றிடும் 100 ஆண்டு காலத்துக்கு மேல் மூத்தவராக போகலாம் என்று சொல்கிறார். மூத்து உடன் கோடி யுகம் அதுவாமே, சேர்த்து உடல் 1000 சேர. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உடம்பில் இருந்தால் அவர் மூத்திருக்கலாம், எல்லோருக்கும் முதியவராக இருக்கலாம் என்கிறார். அப்பா ஒன்று எழுதியிருக்கிறாங்க அதில், அறிவினால் முதியராதல் பிறவாற்றானும் கூடுமாதலால் ஈண்டு உபாயத்தால் பெறுவது ஆண்டின் முதிர்ச்சியேயாம். மூத்தோர் என்ற ஒரு வார்த்தை நமக்கு இருக்கிறது தமிழில். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று இருக்கிறது. அந்த மூத்தோர் என்பதற்கு வயதினால் மூத்தவர்களா அறிவினால் மூத்தவர்களா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. வயதாகின்ற காலத்தினாலே அவள் அறிவு வந்துடும் சொல்ல முடியல இல்லையா? எல்லாருக்குமே வயதாகிறத தவிர பழைய பாட்டே ஒன்று உண்டு, புறநானூற்றில் ஒரு பாட்டு உண்டு. பல்சான்றீரே பல்சான்றீரே பயனில் முப்பில் பல்சான்றீரே. பயனில்லாமே வயசாகி போச்சு உங்களுக்கு, எந்த பயனும் யாருக்கும் கொடுக்கல, நீ எந்த பயனும் இல்லாமலே மூதியராக போட்டிங்களே மூத்தராக போட்டிங்களேன்னு பாட்டு வரும். அதனால் வயது ஏறி போகும், அறிவு வளரும் சொல்ல முடியாது. எனவே மூத்தோர் என்று சொன்னால் அறிவு தான் முதல்ல. ஆனால் வயதினால் மூப்பு என்பது இதனால் தான், யோகத்தால் தான்.
அறிவினால் மூப்பு என்பது வந்து விடலாம். கல்வியால் வரலாம், கேள்வியால் வரலாம், நீங்களே படித்து வரலாம், நல்ல அடியார்களை நல்ல கல்வியாளர்களை சார்ந்து உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களுடைய உடம்பு மூத்தல், வயதினாலே மூப்பது என்று சொன்னால் அது யோகத்தால் தான் முடியும். எனவே இங்கே மூத்து உடல் கோடி என்றால் இந்த மூத்த உடல் என்பது வயசினால் ஆண்டின் முதிர்ச்சின்னு தான் வைத்துக்கொள்ளும். 1000 முதலியன பான்மை குறித்தின்றன யோகமுறை காலத்தை வெல்லும் பேருபாயம். 1000 சொல்கிறாங்க. 1000 என்பதை நம்ம எப்படி வைத்துக் கொள்ளணும் என்று சொன்னால் பல்லகாண்டு காலம், கணக்கற்ற ஆண்டுன்னு வைத்துக்கொள்ளும். 1000 கணக்கில்லை. 1000 ஒரு சொல்லே கணக்கற்றன்னு ஒரு அர்த்தம் உண்டு. 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளையனும் கொட்டோம்னா என்ன அர்த்தம்? 1000 அர்த்தம் கிடையாது, கணக்கற்ற பெயர்களை சொல்கிறோம் என்று அர்த்தம். அதுபோல் 1000 ஆண்டு காலம் என்றால் கணக்கற்ற ஆண்டு காலம் இருக்கலாம் உடலோடு என்று சொல்கிறார். இருபதாவது மந்திரம். அடுத்த மந்திரம். உகம்கோடி கண்டும் ஒசிவர நின்று அகம்கோடி கண்டுள் அயலறக் காண்போர்கள் சிவம் கோடி விட்டு செறிய இருந்து அங்கு உகம்கோடி கண்டு அங்கு உயர் உருவாரே அப்படின்னு. யுகம்தான் யுகம்தான் சொல்கிறாருங்க. யோகத்தினாலே அளவற்ற காலம், யுகம் என்பதை அளவற்ற காலம் வைத்துக்கணும். கிருதாயுகம் திரேதாயுகம் அந்த யுகம் அல்ல, பொதுவாக அளவற்ற காலம். யோகத்தால் அளவற்ற காலம் வாழ்ந்தாலும் உடம்பு தளரும் அல்லவா? உடம்பு தளராதுன்றார், அதான் முக்கியன்றார். அதாவது எவ்வளோ ஆண்டு காலம் இருந்தாலும் உடம்பு தளராமல் இருந்தால்தான் சரி இருக்கலாம்னு நினைப்பாங்க. உடம்பு தளர்ந்து போச்சுன்னா வேணாம் வேணாம் போயிடலாம் நினைப்பாங்க இல்லையா? அதனால் யோகத்தினாலே உடம்பு தளராது. பல ஆண்டு காலம் சென்றாலும் உடம்பு தளராது. இங்கே யோக காட்சியிலே அளவற்ற காட்சி பொருள் கருத்து பொருள்களை காணலாம். அங்கே ஒசிவர கண்டுன்றார். காட்சி பொருளாகவும் பெருமான் தெரிவான், கருத்து பொருளாகவும் தெரிவான் என்றால் மற்றவர்களுக்கு தெரியாத காட்சிகள் நமக்கு தெரியும். இப்போ கூட பஞ்சாங்கம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கணம்னு கேட்பாங்க. என்ன கணம்? அதாவது திருமண பொருத்தம் பார்க்குற பொழுது மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குற பொழுது என்ன கணம் என்று பார்த்தா கணப்பொருத்தம் முக்கியமாக சொல்லுவாங்க. ரஜி பொருத்தம் போல் கணப்பொருத்தம் முக்கியமாக சொல்லுவாங்க. அந்த கணப்பொருத்தத்தில் தெய்வ கணம் என்று ஒன்று இருக்குது. தெய்வ கணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் தெய்வ காட்சி கிடைக்கும், சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே தெய்வ காட்சி நமக்கு கிடைக்கும். நீங்கள் யோகம் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். தெய்வ கணத்திலே இருந்தால் அந்த கணத்திலே பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தெய்வ காட்சி கிடைக்கும். என்னுடைய தந்தையார் தெய்வகணம், அதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா அது அனுபவத்துக்காக சொல்கிறேன். என்னுடைய தந்தையார் தெய்வகணம் நிறைய காட்சிகள் அவருக்கு கிடைச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய காட்சி அவங்க பார்த்துருக்குறாங்க. சாதாரண தெய்வங்களையும் பார்த்துருக்குறாங்க, பெருமானையும் பார்த்துருக்குறாங்கன்னு அவங்களுடைய வரலாற்றில் எழுதுகிறாங்க. அதனால் இங்கே அவர் சொல்கிறார், யோக நெறிக்கு நீங்கள் சென்று விட்டால் உலகியலை கடந்திருக்கீங்க, உலகத்தோடு தான் இருக்கிறீங்க. நீங்கள் உலகத்தோடு இருந்தாலும் கூட உலக மக்களுக்கு காணாத காட்சி, இந்த சாதாரண கண்ணுக்கு தெரியாத காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மனசுக்கு சிந்தைக்கு தெரியாத கருத்து உங்களுக்கு புலப்படும் என்கிறார். காட்சி கருத்து பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பின்னால் அகம்புறம் என்ற வேறுபாட்டை கடப்பார்கள். சிவராத்திரி வந்தது, நம்ம அடிக்கடி சிவராத்திரியில் சொல்கிற வழக்கம் உண்டு. திருமலர் ஒன்று சொல்கிறார், பகலும் இரவும் பயில்கின்ற பூசை இயல்புடைய ஈசனாருக்கு ஏற்றது இல்லைன்றார். பூஜை செய்கிற பொழுது நீங்கள் காலையில் பண்ணுவீங்களா மாலையில் பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால், எனக்கு எங்கே சார் காலையில் பண்ண முடியல சார், மாலையில் தான் நான் பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்க, மாலையில் பண்ண முடியல நான் காலையிலே பண்ணிடுறேன் என்று. நாம் பூஜை செய்கிற பொழுது காலை பூசையா மாலை பூசையா என்று நாம் வகுக்கிறோம் இல்லையா? இந்த வகுப்பு இருக்கக்கூடாதுன்றார் திருமூலர். காலை பூசை மாலை பூசை என்ற பகுப்பு இருக்கக்கூடாது. பகலும் இரவும்ன்றார். பகல் என்றும் இரவு என்றும் வகுத்து கொண்டு செய்கின்ற பூசை இருக்கு இல்லையா? அப்படி செய்கின்ற பூசை இயல்பாக அந்த பூசையை பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பகலும் இரவும் கடந்த பூசை என்றார். எது பகல் எது என்று இரவு என்று தெரியாமல் இருப்பது எப்படி என்றால், மாசி மாதத்தில் சிவராத்திரியில் தான் நம்ம அப்படி இருக்கிறோம். மற்ற நேரத்தில் இரவு பூஜை நம்ம பண்ணுறது கிடையாது. சிவராத்திரியிலாவது ஒரு நாள் நம்ம அப்படி செய்யலாம் என்றுதான் இரவெல்லாம் நமக்கு பகலாக, பகலெல்லாம் நமக்கு இரவு போல மாறுகிறது அல்லவா? எனவே சிவராத்திரியின் பொழுது பூஜை செய்வது பகல் இரவு பார்க்காமல் செய்தல், அதுதான் உண்மையான பூஜை என்றார். அதுதான் இங்கே சொல்கிறார். உலகக்காட்சி என்று சொன்னால் அகக்காட்சி புறக்காட்சி என்றும் அகப்பூசை புறப்பூசை என்றும் எப்படி பிரிக்க முடியும்?
பெருமானை செய்கின்ற பொழுது சதாகால பூசைன்னு சொல்கிறாங்க. சதாகால பூசை செய்கின்ற பொழுது காலை பூசை மாலை பூசை என்று வகுக்க முடியாது. புறப்பூசை வெளி அகப்பூசை என்று வகுக்க முடியாது. அகப்பூசை புறப்பூசை என்ற வேறுபாட்டை கடந்து தம் உள்ளே கண்ட பொருள்களை எதையும் அறியாமல் சிவம் ஒன்றையே பொருளாக கொள்வார்கள். எதை பார்த்தாலும் அவர்களுக்கு சிவமாகத்தான் தெரியும். இந்த வரியை வைத்து கொண்டுதான் அப்பர் பெருமான் பாட்டை பார்க்கணும். எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி. எல்லாம் சிவன் என நின்றாய் என்றால் எனக்கு சிவத்தை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை என்று சொல்கிறார் இல்லையா? அந்த நிலை நமக்கு வரலாம். அகம்புறம் என்று இல்லாமல் எல்லா பொருள்களையும் கடந்து ஒன்றையும் மதியாமல், இந்த பொருளெல்லாம் இந்த பொருள் என்றால் மதிப்பு வந்துடும் நமக்கு. இதெல்லாம் கிடையாது, இதை விட மதிப்பான பொருள் சிவம் அல்லவா என்று சிவத்தை மதிக்கின்ற பொழுது ஒருவரை மதியாதேன்னு பாடுவாங்க. பாட்டெலாம் பார்த்தா சிவனை மதிக்கின்றவர்கள் ஒருவரை மதியாதே இருக்கிறேன்னு பாடுவாங்க. என்றால் என்ன அர்த்தம்? அதை பொருட்டாக கருதவில்லை, எங்களுக்கு தேவையில்லை என்பது போல பாடுறாங்க. அதனால் அப்படி மதியாமல் விடுத்து சிவம் ஒன்றையே பொருளாக கொண்டால் அந்த பொருளோடு ஒன்றும் நிறையை பெறலாம். அந்த வாழ்விலே காலமும் நமக்கு முடிவெய்து கண்டு அந்த காலத்தை கடந்து போவார்கள். அந்த கடந்து போவதுதான் கோடி விட்டு சிவம் சரியே. இது காலத்தை முறையாக கடப்பது, முற்ற கடக்குது. நமக்கென்று ஒரு காலம் இருக்கிறது, போதும், இனிமேற்பட்டு அகம்புறம் என்று தேவையில்லை, பெருமானை அடையலாம் என்று நாமே முடிவு செய்து அந்த காலத்தை முற்ற கடந்தால் பெருமானுடைய காட்சி நமக்கு கிடைக்கும். அதாவது மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனாலே குத்துண்டு கிடக்கிறார். தத்தன் வந்து சொல்லுகிறான், நீங்கள் சொன்னபடி நான் பாதுகாப்பாக கொண்டு போய் அந்த முத்தநாதனை விட்டு விட்டேன்னு சொல்கிறான். இன்று ஐயர் செய்தது எனக்கு யார் செய்ய வல்லார்னு கும்பிட்றேன். அப்பா, நீ மெய்க்காவலன், எவ்வளோ தொண்டு எனக்கு செய்திருக்கிறாய், இன்றைக்கி செய்தில்லையா தொண்டு? இந்த மாதிரி தொண்டு யாரும் நீ இதுவரை செய்ததில்லை, இதுதான் எனக்கு நீ செய்த உண்மையான மெய்த்தொண்டு என்று அவரை வணங்குகிறார். வணங்கிய பின்னால் சேக்கிழார் ஒரு பாடல் பாடுகிறார். கண்ணை மூடிக்கொண்டு பெருமானை தியானிக்கிறார். நடராஜ பெருமானை மெய்ப்பொருள் நாயனார் தியானிக்கின்றார். அவர் நடராஜ பெருமான் அதே காட்சியோடு வந்து காட்சி தருகிறான் என்று வரலாற்றை முடிக்கிறார். என்றால் எந்த காட்சி நமக்கு வேண்டுமோ அந்த காட்சியை நாம் யோகத்தில் நினைக்கிற பொழுது அதே நினைவோடு பெருமான் அதே உருவத்தோடு வருவான். இது உயர்ந்த நிலைங்க. நாம் நினைக்கின்ற வடிவோடு பெருமான் வருகிறானால் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை. நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வருகிறான் இல்லையா, அவனுடைய உருவத்திருமையெல்லாம் மாற்றிக்கொண்டு என்றால் ஒரு சிறந்த நிலை. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். கடவுள் வாழ்த்தல் என்பது சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான்னு நினைக்க வேண்டாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பதில் மலர்மிசை என்பது அகப்பூசையை சொல்கிறார். மலர் என்றால் இதயமாகிய மலர். அகப்பூசையில் இருக்கின்ற பொழுது பரிமேலழகர் உரை எழுதுகிறார். அன்பால் நினைவாரது உள்ளக்கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின். அந்த அடியார் என்ன எண்ணுகிறாரோ, எந்த வடிவத்தை எண்ணுகிறாரோ அதே வடிவத்தோடு போகிறார் என்று திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் சொன்ன அந்த மலர்மிசை எய்கினான் என்ற குறளுக்கு திருமந்திரத்துக்கு வருகின்ற பொழுதுதான் முழு விளக்கம் கிடைக்குது. இந்த யோகத்திலே இப்படிலாம் இருந்து 100 ஆண்டு காலத்துக்கு மேல் 1000 ஆண்டு காலம் இருந்து இனி எனக்கு போதும், உலக வாழ்க்கை போதும் என்று பெருமானை அடைகின்ற பொழுது பெருமானை எண்ணுகின்ற ஒரு காட்சி உங்களுக்கு கிடைக்கும். உலகருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு காட்சி கருத்திலே தோன்றலாம். அந்த காட்சி வந்தால் உங்களுக்கு பெருமானுடைய திருவடி கிடைக்கும் என்று அழைத்தாங்க. ஆமாம், அது வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க அப்படி. அதாவது பெருமானைத்தானே மூலவர்னு நாம் சொல்கிறோம். இப்போ திருமூலர்னு சொல்கிறோமே, மாமூலன் என்று ஒரு புலவர் இருந்தார். சங்க காலத்தில் மாமூலன் ஒரு புலவர் இருந்தார். அப்போ மூலன் என்ற பெயர் சங்க காலத்தில் இயல்பாக இருந்திருக்கு. அது யாருக்கு பெயர் என்றால் பெருமானுக்கு தான் பெயர். மூலவன் என்றால் பெருமான் தான். மூலம், முதல், முழுமுதல் இதெல்லாம் பெருமானை குறிக்கின்ற சொற்கள். எனவே அந்த காலத்தில் பெருமானை சொல்கிற பொழுது மாமூலர் என்று ஒரு புலவர் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதே போல் பாரதம் பாடிய பெருந்தேவனார் மகாதேவன், பெருந்தேவன் என்பது மகாதேவன் என்பது பெருந்தேவன் என்று இதெல்லாம் தமிழில் பழைய காலத்திலேயே பெயர்கள் இருந்திருக்கின்றன. அதனால் திருவாவூரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாடு மேய்க்கின்ற இடையர் குலத்தை சார்ந்த ஒருவனுக்கு மூலன்னு பெயர் வச்சிருக்கிறான். பெருமானை எண்ணி மூலன்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த உடம்பில் தான் இவர் போகிறார் என்று பார்க்கிறோம், திருமூலன் பார்க்கிறோம். எனவே மூலன் என்று சொன்னால் நம்முடைய பெருமானுக்குத்தான் பெயர். பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறோம், நாம் இங்கேயும் அதை சொல்லுகிறோம். இறைவன் என்று சொன்னாலும் சரி,
ஈசன் என்று சொன்னாலும் சரி, சிவன் சொன்னால் சண்டை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிவன் என்று சொன்னாலும் சரி, இல்லை கடவுள் என்று சொன்னாலும் சரி, இந்த சொற்கள் எல்லாம் சரியாக பொருள் நமக்கு சிவனுக்கு தான் வரும், மற்ற யாருக்கும் பொருந்தாது. சொல்லலாம், ஈசன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற கடவுள் இலக்கணத்திற்கு இந்த சொற்களுடைய இலக்கணம் பொருந்தாது என்று நாம் சொல்கிறோம். அதனால் அந்த மூலன் என்ற சொல் பெருமானுக்கு உரியது. ஆனால் திருமூலன் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறார், இங்கே பெருமானை நீங்கள் தரிசிக்கின்ற பொழுது யோகத்தினாலே பல கோடி யோகம், பல கோடின்றார், பல கோடி யுகங்கள் இருந்தால் பெருமானை தரிசிக்கலாம் என்று வருது. வைஷ்ணவன் என்ன பண்ணாங்க, நீங்கள் போய் உங்கள் பெருமானை மூலவர்னு சொல்கிறீங்களே, எங்கள் வைஷ்ணவரில் திருமால் தான் மூலவர் என்று அவங்க சொல்கிறாங்க. சாதாரண வைஷ்ணவன்ட்டு சொல்லலை, வியாசர் போன்றெல்லாம் கூட சொல்கிறாங்க. மூலவன் யார் என்றால் நாராயணன் தான் பரபிரம்மம் என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. மூலன் என்று சொன்னால் திருமால் அல்லவா என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கு தத்துவமாக சொல்ல முடியாமல் புராணமாக சொல்கிறாங்க. புராணமாக என்ன சொல்கிறாங்க, என்ன புராணம் ஒரு மதம், பௌராணிக மதம் என்று ஒரு மதம். அவங்க புராணத்தை தான் மேற்கோள் காட்டுவாங்க. எப்படி நம்ம தத்துவத்தையும் திருமுறையை மேற்கோள் காட்டுறோமோ அதேபோல் புராணத்தை அவங்க மேற்கோள் காட்டுவாங்க. நாம் கூட புராணத்தை மேற்கோள் காட்டுவோம். புராணத்தை நாமையே மேற்கோள் காட்டுவோம்னு சொன்னால் எளிமையாக புரிவதற்காக, நாம் சொல்லுகின்ற தத்துவம் எளிமையாக புரிவதற்காக புராணத்தை மேற்கோள் காட்டும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. பௌராணிகர் புராணம்தான் முக்கியம், நீங்கள் வேதமோ ஆகமோ முக்கியம் கிடையாது, புராணத்தில் சொன்னால் அதுதான் சரி என்று சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, புராணத்தில் முதலை அந்த கஜேந்திர மோட்சம் சொல்கிறோம் இல்லையா, கஜேந்திரன் ஒரு யானையினுடைய காலை அது பூப்பறிக்கிறதுக்காக போகுது. யானை பூப்பறிக்கிற பொழுது அந்த யானையினுடைய காலை முதலை பிடிச்சிடுச்சு. முதலை கவிய உடனே அது என்ன பண்ணுது, ஆதி மூலமேன்னு கத்துதான். ஆதி மூலமேன்னு கத்தினோடனே யார் வந்தது என்றால் திருமால் தானே வந்தார். அவர் தானே சக்கரத்தினால் அந்த முதலையை அழித்தார். எனவே ஆதி மூலம் என்றால் எங்கள் பெருமான் தான் என்று அந்த புராணத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அதுக்கு தான் ஐயா சொன்னது. சிவஞான முனிவர் என்ன எழுதுகிறார், சொல்லுகின்றவர்கள் எந்த கருத்துப்படி சொல்லுகிறார்களோ அந்த கருத்துப்படி தான் தெய்வம் வருவான். நீங்கள் கூட நாம் சைவராக இருக்கலாம், நாம் கூட திருமால் தான் மூலப்பொருள் என்று எண்ணி மூலப்பொருளேன்னு சொன்னால் திருமால் தான் வருவான். ஏன்னா உங்களுடைய கருத்து என்ன, திருமால் தான் மூலப்பொருள். அதனால் அந்த கஜேந்திரன் என்ன பண்ணாராம், யானை என்ன பண்ணிச்சான், திருமாலைத்தான் எண்ணியதான். திருமாலை எண்ணி ஆதி மூலமே சொன்னதுனால சிவருமா என்ன பண்ணாராம், அப்பா உன்னை தான் கூப்பிட்றாங்க நீ போ என்று. நான் போகக்கூடாதுப்பா, நான் தான் மூலவன், ஆனால் உன்னைத்தான் எண்ணி கூப்பிடுது அந்த யானை, எனவே நீ போ என்று அனுப்பினார் என்றால் வழிபடுகின்றவருடைய கருத்து நோக்கித்தான் பெருமான் அருள் புரிவான். சிறு தெய்வங்களை கூட வழிபடலாம் என்று ஏன் நாம் சொல்கிறோம், உன்னுடைய கருத்து நோக்கி பெருமான் வழிபடுவாங்க. ஆனால் அந்த பெயரெல்லாம் பெருமான் தான் தரான், சிவபெருமான் தரான், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வணங்குகின்ற பெருமான் தான் தருகிறான் நீங்கள் நினைச்சு கொள்வீங்க, அது அல்ல. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் மூலமாக அருள் வழங்குவது என்பது நம்முடைய பெருமான் தான் என்று நாம் சொல்கிறோம். அதனால் வீணா சண்டை போட வேணாம், உங்களுக்கு விருப்பம் வணங்கி கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லிடுறோம். அதாவது பாரியார் தான் சொல்லுவோம். பாரியார் எத்தனையோ அந்த காலத்தில் எவ்வளோ உதாரணம் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, அப்பா என்ன பண்ணாரா, ஒரு முக்கியமான கடிதத்தை எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டு வாடான்னு சொல்லணும். போஸ்ட் பாக்ஸில் போட்டு வாடான்னு சொல்லவே இந்த லெட்டரை போட்டு வாடான்னு சொல்லிட்டார். லெட்டரை போட்டு வாடான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணான், போனான், தெருல போன ஒரு குப்பை மூடு இருந்தது, குப்பையில் போட்டு வந்துட்டான். எங்கே போட்டேன் அவர் வேடிக்கை சொல்லுவேன். லெட்டரை போய் போட்டு வாடான்னு சொன்னால் எங்கே போடணும், போஸ்ட் பாக்ஸ் தானே போடணும். அவன் குப்பை மேட்டில் போட்டான், அது எங்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நம்முடைய பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரே, அவர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான், அவர் தான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லாராலும் போக முடியாது, எனவே அங்கங்கே பிரான்ச் வச்சுருக்கான். அங்கங்கே பிரான்ச்சு போஸ்ட் பாக்ஸே தனியாக இருக்கும். அந்த போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது சிவனுக்கு போய் சேர்ந்துடும் என்று, அதெல்லாம் பிரான்ச்சு மாதிரி. அதுபோல் சிறு தெய்வங்கள் எல்லாம் போஸ்ட் பாக்ஸ் மாதிரி, அங்கங்கே இருக்கிற பிரான்ச்சில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா எங்கே வரும் என்றால் அங்கே தான் போகும். அங்கே போய் பார்த்து தான் உங்களுக்கு அந்த வழிபாட்டு பயனை பெருமான் தருவாரை தவிர சிறு தெய்வங்கள் தராது என்று ஒரு வேடிக்கையாக அவர் சொல்லுவார். அவங்க நம்புகிறாங்களோ நம்மளே அந்த விஷயத்தை அவர் சொல்லுவார். அதுதான் இங்கே எழுதுகிறார். இங்கே அகம்புறம் என்று கடந்து பெருமானை சிவம் செறியும்படியாக வணங்கினால் காலத்தை முற்ற கடக்கலாம், காலத்தை கடக்கலாம்.
கடந்து உயிர் உருவார் என்ன உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள், சிவகதி செல்வார்கள். அதே பாட்டு தான் அடுத்த பாட்டு. உயருருவார் உலகத்தொடும் கூடி பயனுருவார் பலர் தாமறியாமல் செயலுருவார் சிலர் சிந்தையிலாமல் கயலுரு கண்ணியை காணகிலாரே. உடம்பு அதன் வழியாக வருகின்ற பற்றுக்கள் எல்லாம் நமக்கு இருக்குது. உடம்பு இருக்கின்ற வரையில் அந்த பற்று போகாது. ஆனால் என்ன செய்யலாம்? பழைய தமிழில் என்ன சொன்னாங்க? புலன் அடக்கம் என்று சொன்னால் புலனை அடக்கி விடுவது அல்ல, அது அடக்க முடியாது. புலனை நெறிப்படுத்துதல் என்று சொன்னான். அந்த புலனை நெறிப்படுத்துவதுதான் அதுதாங்க சொல்கிறார். உடம்பிலே இருக்கின்ற அந்த புலன்களை நெறிப்படுத்த வேண்டும். உலகப்பற்றுக்களை எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட அந்த உடம்பு எடுத்ததனுடைய பயனை நாம் அடைய வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால், மேற்கூறியவாறு காலத்தை வென்றால், பெருமானையே எண்ணிக்கொண்டு நீங்கள் அனுபவித்தால் அர்த்தம். சுந்தர பெருமான் நமக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை மணந்து கொண்டான்னு சொல்கிறாங்க. அவருடைய தாத்பரியம் புரியாமல் சுந்தருக்கு 2 மனம் என்று சொல்கிறாங்க. அது அல்ல, அவர் சிறந்த யோகி என்று பார்க்கிறோம். உலக வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் யோகின்னு பார்க்கிறோம். பொன்னையெல்லாம் கேட்டார், செங்கல்ல எல்லாம் கூட பொன்னாக மாற்றி தந்தான் பெருமான் என்று அவர் வரலாற்றில் பார்க்கிறோம். பல இடங்களில் போய் பாடுகிறார். என்றாலும் அஞ்சைக்களத்துக்கு போகிறார். அஞ்சைக்களத்துக்கு போய் வழிபடுவது தானே போனார். சேரமான் பெருமாள் நாயனாரோடு இருக்கலாம்னு போனாருங்க. ஏற்கனவே ஒரு முறை போய் வந்தாச்சு. மறுபடியும் திருவாரூரில் இருக்கிற பறவையாரை விட்டுட்டு, தன்னுடைய மனைவி, காதல் மனைவி, அந்த அம்மாவை விட்டுட்டு, தொண்டரல்லவா சேரமான் பெருமாள் நாயனார், அவரோடு இருக்க வேண்டும் என்று சேரநாட்டுக்கு போகிறார். அங்கே போனவருக்கு என்ன தோன்றியன்னு தெரியல, வஞ்சைக்களத்துக்கு வந்தார். கோயிலுக்கு வந்த உடனே இன்னும் வரல. சேரமான் பெருமாள் உடன் வரக்கூடியவர், அவர் வரல. அதை பற்றி ஒரு கவலையே படலை. சேரமான் பெருமாளை பற்றி கவலைப்படலை. திருவாரூரில் பறவையாரை விட்டுட்டு வந்துட்டோமே, திருவற்றியூரில் சங்கிலியாரை விட்டுட்டுமே, எத்தனையோ பொண்ணெல்லாம் நம்ம சம்பாரிச்சோமே, எதையாவது ஒன்றும் அவர் எண்ணலை. எந்த எண்ணமும் வரவில்லை. உடனே போக வேண்டும் என்று எண்ணினார், புறப்பட்டார். என்றால் உலகத்திலே இருந்தாலும் அந்த பற்று நீங்கியவராக இருந்தார். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். எத்தனையோ பற்றுக்கள் வைத்திருக்கிறாய் பெருமானே, எதுவும் எனக்கு பற்று கிடையாது. பற்றிலேன் கண்டாயின் பாடுறார் இல்லையா, ஒரு பற்றிலாவும் கண்டு இறங்காய் என்று அப்புறம் பாடுறார் இல்லையா. எந்த பற்றும் எனக்கு இல்லை என்ற நிலையிலே வாழ்ந்தால் உலகத்திலே நீங்கள் இருந்தாலும் கூட வினை வராது. அதுதான் அந்த உயர்ந்த யோகிகளுடைய நிலை என்று சொல்கிறார். இப்படித்தான் காலத்தை வெல்ல வேண்டும். உயர் உருவார் உலகத்திலே இருக்கின்ற பற்றெல்லாம் நீங்கி உயர்வார்கள். வாரியார் சுவாமிகள் கூழாங்கல் ஆற்றிலே இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும். கூழாங்கலை எடுத்து பார்த்தா தண்ணி அதில் இருக்காது, ஒட்டவே விட்டார். தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கின்ற கூழாங்கல் அதை எடுத்து பார்த்தால் தண்ணியில் இல்லாது. அதுபோல் இருக்கணுன்றார். நீ உலகத்தில் இரு, மனைவி மக்கள் எல்லோரும் இரு, ஆனால் பற்றற்று இரு. அதுதான் யோக நிலை என்று சொல்கிறார். அதனால் உடம்பு எடுத்ததன் பயனையும் அவர்கள் அடைகிறார்கள். யோக நிலையை கை வந்து விட்டால் உலகத்துடைய பயனை நாம் அடைகின்றோம். உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுருவார் பலர்ன. உலகப் பயனை நாம் அடைகின்றோம். இந்த உடம்பு எடுத்த பயனை அடைகின்றார்கள். அதை பலர் தாமறியாமல், அதை அறியாமல் என்ன பண்ணுறாங்க? செயல் உருவார். உடம்பை வைத்துக்கொண்டு வினை வளர்த்துக் கொள்கிறார்கள், செயலை செய்கிறார்கள் என்கிறார். சிலர் அறிவில்லாமையால் காலச்சொல்லை கடக்க மாட்டாது அதில் அகப்பட்டு அதன் வழியே வினைகள் படுகிறார்கள் என்றால், நான் செய்கிறேன். ரொம்ப எளிமையாக பாடினாங்க. நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல் தான் என்று உந்தி வர என்று சொன்னான். தூக்க முடியாத ஒரு பாரத்தை தூக்கிறோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். பப்ளிக்கில் தூக்குறோம், 2 பேர் பக்கத்தில் இருந்து பார்க்குறான், நம்மளால் முடியலன்னு உடனே உடனே ஓடிடுறான். இருங்க நானும் வரையா என்று தூக்குறான். தள்ள முடியாத வண்டி தள்ளுறான். அப்போது நம்மளால் முடியாத பொழுது உலகத்திலே பார்க்குறோம், வந்து தூக்குறான் இல்லையா, 2 பேரும் உதவி வரான் இல்லையா. அதுதான் சொல்கிறார் பெருமாள். என்ன சொல்கிறார்? உன்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது, நம் செயல் அற்றுன்னு. என்னால் முடியாதுப்பா, நான் முடியும்னா பேசாமல் வரமாட்டான். தூக்கிறேன்னா வரமாட்டான். தூக்கி பார்த்து முடியலையே தானே வரான். இல்லை விட வேணான்னு சொன்னான். அதுபோல் நம் செயல் அற்றுன்னு முதல்ல சொன்னேன். இதெல்லாம் என்னுடைய செயல் அல்ல. இந்த வகுப்பு நடக்குதுன்னா நம்ம செய்யலா, நம்ம செய்யலா. 5ஆம் தேதி தாங்க நம்ம இருந்தது வகுப்பு, 5 தானே போட்டிருந்தோம். அப்போ எந்த விதமான சூழ்நிலை எனக்கு கிடையாது.
அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காசிக்கு போகணும். கரெக்டாக 5ஆம் தேதி அதே நாள் காசிக்கு நான் போகிறேன். யார் எதிர்பார்த்தது? இங்கே இருந்தவன் கங்கை கரைக்கு போகிறேன் என்றால் நம் செயல் அல்ல, நம் செயல் அற்று. அப்புறம் இந்த நாம் அற்ற பின் நாம் என்ற அந்த உணர்வு, தன்முனைப்பு, தற்போதம், அந்த தற்போதம் இது என்னுடைய செயல் என்றோ நான் என்ற தற்போதமோ நீங்கினால் நாதன் தன் செயல். அப்போ அவன் தான் வரான், இருப்பான், நான் வரேன் என்று வருகிறான் என்று பார்க்கணும். என்றால் என்ன பொருள்? எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் ஊர் புலிவாயில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தாராம். குழந்தை நடக்க முடியாத நடந்து வருமா, நடக்கிற குழந்தை, கொஞ்சம் அதிகமாக நடக்க தெரியாத குழந்தை நடந்து வரும்போது விழுந்துருவான். விழுந்த உடனே யாராக இருந்தாலும் நம்ம ஓடி போய் தானே தூக்குவாங்க. இவர் என்ன பண்ணுவாரான், குழந்தை விழுந்துட்டியா, எழுந்து வா தூக்குறேன் அப்படின்னு வரான். எழுந்து வா தூக்குறேன்னு வரான். அப்படி ஒருத்தர் இருந்தாரா, கிண்டல் பிடிச்சவர்றா அவர் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதுபோல் நம் செயல் அற்றால் உடனே பெருமான் தன் செயல் வரான். நீ வாடான்னு சொல்லலை, உன் செயல் என்று நீ எண்ணுகின்றவளை பேசாமல் இருக்கான். சரி வா தூக்கிப்பார் தூக்கிப்பார் என்கிறான். முடியாத பொழுது அதுதான் பாரதத்தில் பாஞ்சாலியை சொல்லுவார்கள் இல்லையா, துச்சாதனன் துகில் புரிகிறான் என்று சொன்னால் எந்த இருந்தாலும் பெண் அல்லவா, மானத்தை காப்பாற்றுவதற்கு கையை மூடிக்கிறாங்க, முதல்ல மாறு வைத்து மூடிக்கிறாங்க. மூடிக்கொண்டு கண்ணா கண்ணான்னா ஒன்றுமே பதிலே வரல. அந்த மாதிரி கத்துறாங்க. ஹரி 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 என்று பாரதியார் பாடுறார். ஹரினா எங்கள் ஹரினா சீக்கிரமான ஒரு அர்த்தம் இருக்குது. ஹரினா சீக்கிரம் ஹரியை பறி பண்ணுறான்னு ஹரி ஹரியன் சீக்கிரமானு கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் வரக்காணும். அது வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு கையை விட்டு விட்டு ஒரு கையை தூக்கினா அப்பவும் வரல, நம்மால் இது முடியாது, துச்சாதனை நம்ம சமாளிக்க முடியாது என்று பெருமானே நீதான் என்று 2 கையை விட்டு உயர்த்தினாள் அன்னை ஒருமையுற்றாள். பாரதியார் பாடுறார். ஹரி 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 என்றால் அன்னை ஒருமையுற்றாள் என்று அதே நிலையை ஏகாங்கிர சிந்தையிலே கண்ணனை எண்ணுகிற பொழுதுதான் வளர்ந்தன வளர்ந்தன வண்ணப்பூர் சேலைகளாம் வளர்ந்தன 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 வேணும் பாடுறார் பாரதியார். அப்போ நம்முடைய முயற்சி என்று நீ வைத்து கொண்டிருந்தால் பெருமான் பேசாமல் இருப்பான். என்னால் முடியாதுப்பா, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று எண்ணினால் ஈசன் தன் செயல்தான் என்று உந்திபற என்று அனுபவ நூலாக இருக்கிற திருவுந்தியார் என்று சொன்னான். நம் செயல் அற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல். அதான் இங்கே சொல்கிறார். பயனுறுவார் பலர் உலகத்தோடும் கூடி இது நம்முடைய செயல்ல என்று எண்ண வேண்டும். சிலர் சிந்தை இல்லாமல் பல பேர் எண்ணுகிறார்கள். அதனுடைய பயனை அடியாமல் என்ன பண்ணுறாங்களாம், கயலுரு கண்ணகி கண்ணி, கயலுரு கண்ணி என்றால் மீன் போன்ற கண்ணை உடைய சக்தின்னு அர்த்தம். உமையம்மை திருவருள், திருவருளை பெறாமல் அர்த்தம். திருவருளை பெறாமல் அவள் காணகில்லார்கள். காலத்தை வெல்ல வேண்டும், அதன் பயனாக அனுபவப்பட வேண்டும், அனுபவ பயனாக திருவருளை பெற வேண்டும் அல்லவா. இதெல்லாம் இல்லாமல் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு யோக நெறிக்கு செல்லாமல் உலகிலேயே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் தெரியாதவர்கள். உயருருவார் உலகத்தோடும் கூடி பயனுறுவார் சில பேர், பலர் தாமறியாமல் செயலுறுவார் நம்முடைய செயல் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சிலர் சிந்தை இல்லாமல் பெருமானை பற்றி சிந்தையே இல்லாமல் தியானிக்காமல் கயலுறு கண்ணியை காண இல்லார், சக்தியை திருவுருளை பெற முடியாதவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அடுத்த ஒரு பாடல் பார்க்கலாம். காண இயலாதார் கழிந்தோடி போவார்கள். நாணகிலார் நயம் பேசி விடுவார்கள். காணகிலாதார் கழிந்த பொருள் எல்லாம் காணகிலாமல் கழிகின்றவாறே அப்படின்னா திருவுருளை உணர வேண்டும். அதுதான் முக்கியம். நமக்கு உடம்பை எடுத்தது பெருமானுடைய திருவுருளை உணர வேண்டும். திருவுருளை உணராமல் உலகத்தோடு ஒட்டு போகிறார்கள் இல்லையா, அதை சொல்கிறார். அறிவில்லாதவர்கள் சொல்லிட்டு காணகிலாதவர்கள் எல்லாம் திருவுருளை உணராமல் காலவயப்பட்டு கழிந்து ஓடி போவார்கள். பிறந்தார், இருந்தார், இறந்தார். இது எல்லாருக்கும் உரியது. பிறந்தார், இருந்தார், இறந்தார். இது பரவாயில்ல, இது எல்லாருக்கும் வந்தது பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிறந்தார் இருக்கிறாராப்பா இன்னும் அப்படின்னு கேட்பாங்க. அது இருப்பது கூட தெரியாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா. அவன் இருந்தானா செத்தானே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்லையா. இருந்தார் என்று சொன்னால் இருக்கிறாராப்பா இன்னும் என்ன, அப்படி சில பேர் இருக்கிறான் இல்லையா. அதனால் பிறந்தார், இருந்தார், இறந்தார்தே பரவாயில்ல. இருப்பது கூட தெரியாமல் சில பேர் வாழ்கிறார்கள் அல்லவா, அவனால் கழிந்து ஓடி போவார்கள் என்ன. காணகிலாதார் கழிந்து ஓடி போவார்கள், காலவயப்பட்டு போவார்கள். இனி கல்வியால் அறிவு பெற்றவர்கள்,
ஆகமங்கள் போன்ற கல்வியால் அறிவு பெற்றவர்கள் ஊக்கமில்லாமல் இன்னும் அந்த கல்வியினாலே பயன்பெறாமல் கற்றறி மூடராக, அது இன்னும் மோசம். கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்றும் அறிவிலார என் கண்மத்தை என் சொல்கிறேன் என்று தாயுமானவர் பாடினார். படிக்காதவனே ஒரு வகையில் பரவாயில்லப்பா, படிக்கும் கூட புத்தி இல்லையே எனக்கு என்று தாயுமானவர் தன்னை நொந்து கொள்கிறார் இல்லையா. அதான் கற்றும் அறிவிலாதன், கற்று அறி மூடராக இருக்கின்ற நிலைக்கு நாணாமல் வெட்கப்படாமல் நூலறிவை பிறர்க்கு இனிமை உண்டாக கிளிப்பிள்ளைகள் போல விரித்துரைத்து போவார்கள். தர்க்கமிட்டு நாய் போல சல்லெனவோன்னு சொன்னார்ல குருஞான சம்பந்தர், அதுபோல கற்பது கற்க இடர் மிக கற்று, இடர் ரொம்ப துன்பம், கல்வி சுலபம் கிடையாது, கல்வி ரொம்ப கஷ்டம். கற்க இடர் மிக கற்று, கஷ்டத்தோடு படிக்கணும். கற்ற பின்னாலே அதை மற்றவருக்கு எடுத்து சொல்லணுமே தவிர வாதம் பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணுறதுக்கு வைத்துக் கொள்ளாதீங்க, தர்க்கத்துக்கு அந்த அறிவை பயன்படுத்தாதீங்க. கற்றையெல்லாம் அடுத்தவருக்கு பிறர் குறைக்க வேண்டும் சொன்னாங்க இல்லையா. அதுபோல் இங்கே கற்று மற்றவருக்கு சொல்வதோடு இருக்கிறார்களே தவிர இவர்கள் பயன்படவில்லை. திருமூலர் எங்கே போகிறார் என்றால், முதல்ல கல்வி கற்கணும். கல்லாத இருப்பது ரொம்ப தப்பு. கல்லாமை பற்றி முன்னே சொல்லிட்டார். கல்லாமை எவ்வளோ மோசம்னு சொல்லிட்டார். கற்க வேண்டும்னார். கற்க வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும்னார். நீங்கள் கற்றதையெல்லாம் சொல்லுங்கள். திருமூலர் சொல்கிறார் இல்லையா, தான் கற்றதெல்லாம் சொல்கிறார். நான் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும் தானே சொல்கிறாருங்க. தான் கற்றதையெல்லாம் சொல்லுகிறார். அது மட்டும் போதாது, கற்றதெல்லாம் சொல்வதோடு நீ அதுபோல் நடக்க வேண்டும், கற்றதன்படி நீ நடக்க வேண்டும், சொல்வதோடு இருக்காது என்றார். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், கிளிப்பிள்ளைகள் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அந்த அனுபவம் வரவில்லை என்று சொல்கிறார். அப்பா சொல்லுவாங்க, தாய்மானுடைய பாடலெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்ல கற்றவர், ஞானம் பெற வேண்டும் என்ற ஆவல் ரொம்ப இருந்திருக்குது, பெருமானுடைய திருவருளுக்கு முற்றும் கூடவில்லையோ. அப்பா சொல்லியிருக்காங்க, அவருடைய பாடலெல்லாம் பார்க்கிற பொழுது முற்றிய அனுபவம் வந்தவர் பாடுவது போல இல்லை, ஏக்கத்தோடே பாடியிருக்கிறார். எப்படி மாணிக்க வாசகர் கடைசியில் ஏக்கத்தோடு பாடினார் இல்லையா, அதே போல் தாய்மாருடைய எந்த பாடலையும் எடுத்து பார்த்தாலும், அதாவது என்ன, கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும் ஐயன் கல் நெஞ்சும் உருகையிலேயே அவர் பாடுறார். எதுவுமே பாட்டு இப்போ சொன்ன கல்லாத பேர்களை நல்லவர்கள் நல்லவர்கள் இதுபோல் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார் என்றால் முழு அனுபவம் வரவில்லையோ அவருக்கு என்று பார்க்கும். அதனால் கற்றது மட்டும் போதாது, கற்றதை முறையாக சொல்வதோடு அந்த அனுபவம் பெறுவது பெருமானுடைய திருவருள். அதான் சொல்கிறாரு. அந்த கற்ற பின்னால் கற்றும் மற்றவருக்கு சொல்லாத அல்லது சொல்லி கிளிப்பிள்ளை போல் சொல்லி அனுபவம் பெறாத மூடர்கள் என்கிறார். அப்போ கல்லாத மூடர், கற்ற மூடர், கற்று சொல்லி அனுபவம் வராத மூடர், இப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்ற கல்லாத மூடர் ஒன்று, கற்ற மூடர் அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான், கற்ற மூடர். மூணாவது கற்று பிறருக்கு உரைக்கின்ற மூடர்கள், அந்த அனுபவம் கிடையாது. அப்போ இந்த வகையான மூடர்கள் அதுபோல் இல்லாமல் கிளிப்பிள்ளைகள் போல் விரித்துரைக்காமல் இந்த இருதரத்தாரும் உயர்ந்த பொருள்கள் பலவற்றை அறிய மாட்டார்கள். படிப்பார்கள், படித்தவற்றை விளக்குவார்கள், அனுபவம் பெறவில்லை என்று சொன்னால் அவளெல்லாம் எந்த பயனும் கிடையாது, இவளை கற்றவர் என்று சொல்ல முடியாது என்றார். நாணகிலார் என்றதால் கற்றவர் என்பது பெறப்பட்டதுன்னு அப்பா எழுதுகிறாங்க. பாட்டில் காணகிலாதார் கழிந்தோடி போவார்கள், கற்றும் கூட அனுபவம் இல்லாதவர்களெல்லாம் வீணாக பிறந்து இறப்பார்கள். நாணகிலார் என்று சொன்னால் வெட்கமில்லை, பிறந்தாயிற்று படிப்பே இல்லை, நமக்கு கல்வியே இல்லையே என்று நாணப்படாமல், கல்லாவைக்காக நாணப்படாமல் இருக்காங்களே அவங்களெல்லாம் தான் நாணகிலார் என்றால் வெட்கமில்லாமல் போகிறவர்கள் கடிப்பாதவர்கள், வெட்கமுடையவர்கள் படிப்பார்கள் அல்லவா, படித்து மற்றவர்களுக்கு சொல்வார்கள். கற்றவர் என்பது பெறப்படும். காலத்தை வெல்லும் அறிவும் ஊக்கமும் இல்லாதவர்கள் குற்றம் கூறப்பட்டது. காலத்தை வெல்வது மட்டுமல்ல, அந்த அனுபவம் பெற வேண்டும் என்ற ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஊக்கம் மிக முக்கியம் என்றுதான் கல்வி, கல்விக்கு பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்திற்கு பயன் பெருமானுடைய திருவருள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பரிவேழகர் கல்வி, கல்விக்கு பயன் அறிவு, அறிவுக்கு பயன் ஒழுக்கம், அதோடு நிறுத்தினார். ஏன்னா ஒழுக்க நெறிந்தால் நீடு வாழ்வார்னு அங்கேயே கடவுள் வாழ்த்தில் வருது. திருவள்ளுவர் பொய்தியை ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார்னு வரத்தினால அந்த ஒழுக்க நெறியில் இருந்தால் நீடு வாழலாம், பெருமானுடைய வீடு வேறை பெறலாம் என்று அங்கே வரத்தினால கல்வியுடைய பயன் என்ன என்றால் வீடு வேறு என்பதை குறிப்பாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தையும் நமக்கு பரிவேழகர் உரையிலே சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, 23வது பாட்டு நமக்கு இருக்குது, அதை கடைசி நம்ம இடைவேளைக்கு பின்னால் சிந்திக்கலாம்.